சீசன் 3ல ராக்னார் மெர்சியா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஊருக்கு திரும்பின கொஞ்ச நாள்லயே அவனோட செட்டில்மெண்ட்டை கிங் எக்பர்ட் காலி பண்ணி விட்டுறான். இந்த விஷயம் அவனுக்கு காதுக்கு வருது. அப்ப அவனோட கவனம் ஃபுல்லா பாரிஸ் ரெய்ட்ல இருந்ததால பாரிஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்கிலாண்ட பாத்துக்கலான்னு விட்டுறான். அதுக்கப்புறம் ஃப்ளோக்கி சாமி வைக்கிங்ஸ் கடலை அவமானப்படுத்திட்டான்னு சொல்லி கோவத்துல அவனை கொன்னுடுறான். பாரிஸ் போர்ல தோத்தாலும் ராக்னார் ரொம்ப தந்திரமா பாரிஸ்குள்ள போய் மொத்த பாரிஸையும் சூறையாடுறானுங்க. ரோலோ பாரிஸ் குயினை கல்யாணம் பண்ணிட்டு பாரிஸோட காவலாளி ஆயிட்டான். ராக்னாருக்கு துரோகியா மாறிட்டான். இதோட தான் சீசன் 3 முடிஞ்சது. இப்போ நம்ம சீசன் 4க்குள்ள போலாம். ரோலோ இத்தனை வருஷமா டார்சன் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தான். திடீர்னு அவனை இப்படி மாற சொன்னா அவன் எப்படி மாறுவான்? இந்த ராஜா வாழ்க்கையை அவனுக்கு அடாப்ட் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த பாரிஸ்காரனோட ட்ரெஸ் பாஷை அவனுக்கு எதுவுமே புரியல. அவனுக்கு பாஷை கத்து கொடுக்க வாத்தியார் வராங்க, ஒரு நிமிஷம் கூட கத்துக்க முடியல. அந்த வாத்தியாரையே அடிச்சு போட்டுறான். இது மட்டும் பார்த்தா பாரிஸ் இளவரசி கல்யாணம் ஆனதோட சரி இவனை ஒரு பொருட்டாவே அவன் மதிக்கிறது இல்ல. இவனை அவன் மிருக மாதிரி தான் இன்னும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல பாரிஸ் இளவரசி இவங்கிட்ட எல்லாம் வாழவே முடியாதுன்னு சொல்லி டைவர்ஸ் பண்றதுக்கு ஒரு பிஷப்பே அழைச்சிட்டு வந்துடுறா. அப்ப ரோலோ ரொம்ப பொறுமையா அவன் பாரிஸ் பாஷையில, நீ என்னோட ஒய்ஃப், நான் உனக்கும் இந்த பாரிஸ்க்கும் என்னைக்குமே துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பாசமா பேசினா. அது இல்லாம அவங்க பாஷையிலேயே அவன் பேசினா. இதை அவளுக்கு நம்பவே முடியல. அவளுக்கு பயங்கர ஷாக்கு. நான் என்னோட மக்களே கொன்னதுக்கு அப்புறமும் நீ என்ன நம்ப மாட்டேறனா நான் என்னதான் பண்றது அப்படின்னு ரொம்ப பாச வழியே பேசுனதுக்கு அப்புறம் இத்தனை நாள் இருந்த அவளோட வெறுப்பு திடீர்னு ஒரே டேக்ல காதலா மாறி போகுது. அதுக்கப்புறம் அந்த மந்திரியோட சேர்ந்து இந்த நகரத்தை எப்படி பாதுகாக்கலான்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சான். பாரிஸ் மேல ரத்தம் தெரிக்க ஒரு தாக்குதலை முடிச்சுட்டு ராக்னாரும் அவங்களோட டீம் எல்லாமே ஊருக்கு திரும்பினாங்க. ராக்னாரோட உடல்நிலை ரொம்ப சரியில்லாம படுத்த படுக்கையா கிடக்குறான். பியான் அவனை பார்க்க வரும்போது ஆஸ்லாங்க்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அவனோட தம்பிகளோட விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஆஸ்லாங் அவனுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை ஒன்று சொன்னான். பாரிஸுக்கு அவன் போனப்ப அவனோட காதலி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம பியானோட குழந்தைய இங்க விட்டுட்டு எங்கேயோ போயிட்டதாக சொல்றான். அவ குழந்தை பிறந்ததுலேருந்தே ரொம்பவும் மன அழுத்தத்தில் இருந்தா. அவளுக்கு அவளோட பழைய சுதந்திரமான வாழ்க்கை தான் வேணும்னு நினைச்சதால இந்த முடிவை அவ எடுத்திருப்பான்னு பியான் நம்பினான். கொஞ்ச நாள் ரொம்ப மனக்கவலையில் இருந்துட்டு இருக்கும் போது அப்பதான் டார்வியை மீட் பண்ணான். அவ இப்ப கிங் ஆரிக் பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. அந்த கல்யாண வாழ்க்கை இவளுக்கு சரியில்லாம போக இப்ப அவளுக்கு பியானோட காதல் மலர ஆரம்பிக்குது. இங்க இங்கிலாந்துல மெர்சியா இளவரசி கிங் எக்பர்ட்டுக்கு எந்த ஒரு வரியும் தரமாட்டேன் அப்படின்னு புரட்சி பண்ண ஆரம்பிச்சிடுறா. மெர்சியா தனி ராஜ்யம் அப்படின்னு அறிவிச்சு அங்க கிங் எக்பர்ட்டோட அமைச்சர்களா இருந்தாங்க. அவங்க எல்லாருமே கொண்டு போட்டு சில பேர் அங்கிருந்து துரத்தி விட்டுறா. இது என்னன்னு விசாரிக்க கிங் எக்பர்ட் அவனோட பையனை மெர்சியாவுக்கே அனுப்புனான். அங்கே போய் பார்த்தா அவ கையில ஒரு குழந்தை வச்சிருந்தா. அது ராக்னாரோட குழந்தை அப்படின்னு இவன்கிட்ட சொல்ல, என் மேல கையை வச்சா ராக்னார் மேலே கை வச்ச மாதிரி அப்படின்னு கிங் எக்பர்ட் பையனையே அவன் மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. அப்ப உன்னோட மேட்டுக்கெல்லாம் நாங்க யாரும் இப்ப பயப்பட மாட்டோம். இங்க அவனோட செட்டில்மெண்ட்டை நாங்க காலி பண்ணியாச்சு. அவன் இங்க கால் பதிக்கவே முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சமாதானத்துக்கு ஒத்து போய் வரி கட்டுறேன்னு ஒத்துக்கிட்டா. மெர்சியால இருந்த எல்லாரும் அமைச்சர்களும் அவளுக்கு எதிராக கிளம்பி இவளையும் இவரோட பையனையும் பிடிச்சி ஜெயில தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் கிங் எக்பர்ட் பையன் அங்கே போய் அவங்களோட சண்டை போட்டு அவளையும் அவன் குழந்தையும் மீட்டுட்டு திருப்பி கிங் எக்பர்ட் அரண்மனைக்கு அழைச்சிட்டு வரான். கிங் எக்பர்ட் அங்க இருக்க அமைச்சர்களோட அண்டர் த டேபிள் டீலிங் போட்டு அங்க இருக்க மொத்த ராஜாங்க பேப்பர்ஸையும் இவன் மேலேயே எழுதி வாங்கிக்கிறான். கொஞ்ச நாள்லயே அந்த அமைச்சர்கள்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட மெர்சியா இளவரசி, என் நாட்டுக்கே நான் போறேன், உங்களுக்கும் உங்க சேவைக்கு நன்றி சொல்லி அங்கிருந்து கிளம்ப பார்த்தா. நீ எங்கேயும் போக வேண்டாம் சொல்லும், மொத்த ராஜ்யத்தை அண்ணன் நானே எடுத்துக்கிட்டேன், நீ இங்கேயே இருக்கலாம், அப்படியே நீ போய் தான் ஆகணும்னா நீ போ, ஆனா உன்னோட குழந்தைய இங்க விட்டுட்டு போ, சப்போஸ் ராக்னார் வந்தானா அவனை சமாளிக்கிறதுக்கு எனக்கு அவன் தேவைப்படுவான் அப்படின்னு சொன்னான். மெர்சியா இளவரசி அவனை அடிக்கிறதுக்கு பாஞ்சா அங்கிருந்து ஒரு காவலாளி வந்து இவ்வளவு வெளியே தூக்கி போடுறான். அன்னைக்கு யாருக்கும் தெரியாம கோட்டையை விட்டு போக பார்த்தா, ஆனா கோட்டை வாசல்லையே அவ காவலாளிகள்கிட்ட மாட்டிக்கிறா. அன்னைக்கு ராத்திரியே காவல்ல இருந்த ஒரு சோல்ஜரை கொண்டுட்டு கிங் எக்பர்ட்டோட ரூமுக்குள்ள நுழைஞ்சா. அவன் தூங்கிட்டு இருக்க சமயத்துல அவன் மேலே ஏறி உட்காந்து கத்தியை தூக்கி கழுத்துல வச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா நொடி நேரத்துல அவ கத்தியால குத்தி சாகடிக்கப்படுறா. குத்தியது யாருன்னு பார்த்தா ஜூடியத். ஒரு நைட் டைம்ல கிங் எக்பர்ட் ரூம்ல ஒரே காத்தும் புயலுமா அடிக்குது. அப்போ அப்படியே வெளியில் நடந்து போயிட்டு அந்த ரூமுக்குள்ள போறான். சாமி விட்டுட்டு போன அந்த மேன்ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே பறந்துகிட்டு இருக்கு. எக்பர்ட்டுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த மேன்ஸ்கிரிப்ட்ஸ் மேல கையை வச்சுக்கிட்டு சாமியை நினைச்சு அப்படியே அழ ஆரம்பிச்சான். இங்க ராக்னார் ஊர்ல ராக்னாருக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால அவன் பையன் தான் ராஜாவோட அதிகாரத்தை எடுத்து மக்களை இப்போ வழி நடத்திட்டு இருக்கான். ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை கூட்டி ரெய்டில் இறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை செலுத்துற விதமா அவங்கள பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். நியூயார்க் ரெய்டு எப்படி போச்சு, அங்க என்னென்ன சாதனைகள்லாம் செஞ்சான்னு அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தான். பாரிஸை எப்படி உடச்சோன்னு சொல்லிட்டு அந்த பாரிஸோட உடஞ்ச டோரை மக்கள்கிட்ட காட்டுறான்.
அப்ப ராக்னாரை பத்தி பெருமையா பேசி அவனோட புகழை கொஞ்ச நேரம் பாடிக்கிட்டு இருந்தா, இந்த பாரிஸ் ரைடு நம்மளுக்கு நிறைய பொருள்கள் கொடுத்துருக்கு, தங்கத்தை கொடுத்துருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ராக்னாரோட கிறிஸ்டின் ஃப்ரெண்ட் நம்ம சாமி தான். அவர் மட்டும் இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது. நம்ம ராஜாவுக்கு நெருங்கிய நண்பனை கொன்ன துரோகத்துக்காக ஃப்ளோக்கியை நான் அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னான். ஃப்ளோக்கியை நாய் மாதிரி சங்கிலியால கட்டி ஒரு பொது இடத்துல கட்டி போட்டாங்க. போற வரவெல்லாம் அவன் முகத்துல சாணி அடிச்சுட்டு போனாங்க. அவனோட மனைவி மட்டும்தான் அவன் பக்கத்துல இருந்து அவனை பாத்துக்கிறா. சில நாட்கள்ல ராக்னார் உடல் நிலை சரியாகுது. அவன் கண் முழிச்ச செய்தி ஊர் ஃபுல்லா பரவி அன்னைக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. பியான் ஃப்ளோக்கியை அரெஸ்ட் பண்ணதும் ரோலவை பாரிஸ்ல விட்டுட்டு வந்த விஷயத்த ராக்னார்ட்ட சொன்னான். நான் அவனை அரெஸ்ட் பண்ற மாதிரி தான் எப்பவோ அரெஸ்ட் பண்ணிருப்பேன். உன்னை யார் இப்ப அரெஸ்ட் பண்ண சொன்னது? இப்ப நீ அரெஸ்ட் பண்ண விஷயத்த நீ பப்ளிக் ஆக்கிட்டா அவன் மேல நான் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அது உனக்கு தெரியாதா? ரோலோ உன்னோட அங்கிளா இருக்கலாம், முதல்ல அவன் எனக்கு அண்ணன். அவன் எந்த நேரத்துல எப்படி மாறுவான்னு எனக்கு தான் தெரியும். நீ பண்ண 2 விஷயமும் தப்பான டிசிஷன் அப்படின்னு பியானை திட்ட ஆரம்பிச்சான். பியான் அடுத்த நாள் அவங்க அப்பா கிட்ட வந்து, நான் உங்க பேர்ல வாழாம எனக்குன்னு ஒரு பேரை சம்பாதிக்க போறேன், அதனால என்ன நானே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பனிக்காலம் முழுக்க காட்டுக்குள்ள தனியா வாழ போறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ராக்னார், இந்த முடிவும் தப்பா தான் இருக்கு, இருந்தாலும் உன்னோட இஷ்டம், நீ போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறான். பியானோட இந்த பயணம் அவனுக்கு நிறைய உடல் பலத்தையும் மன உறுதியும் கொடுத்தது. பியான் இது மாதிரி காட்டுக்குள்ள தனியா சுத்துறான்னு தெரிஞ்ச கிங் ஆரிக் பையனும் இந்த காஃபு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவனை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு ஆளை செட் பண்றானுங்க. அதுக்கு கூலியா கிங் ஆரிக்கோட மோதிரத்தையே அவனுக்கு கொடுக்குறான். இங்க பியான் கரடியோட சண்டை போடுறது, பனி தண்ணியில குளிக்கிறது அப்படின்னு அந்த காட்டுக்குள்ள காட்டுத்தனமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த நேரத்துல பியானை கொள்றதுக்கு இவன் வந்தான். ஒரு பலமான சண்டை 2 பேருக்கும் போய்கிட்டு இருந்தது. ஆனா கடைசியில கத்தியால பியான் எடுத்து குத்தி அவனை முடிச்சு விட்டான். அதுக்கப்புறம் அவன் இடுப்புல வச்சிருந்த அந்த மோதிரத்தை எடுத்து பார்த்தா கிங் ஆரிக்கோட முகம் அதுல பதிஞ்சிருந்தது. அப்பவே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது யார் அனுப்பியிருப்பாங்கன்னு. பியான் நேரா லகார்த்தா ஊருக்கு தான் வந்தான். அங்கே கிங் ஆரிக் பையனும் காஃபும் இருந்தானுங்க. அவங்க 2 பேர் முகத்திலையும் அப்படி ஒரு பயம். நான் இங்கே வந்தது எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு, 2வது என்னோட காதலியான டார்வியை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொன்னான். அது கிங் ஆரிக் பையன், டே ஃபூல், அவன் என்னோட பொண்டாட்டிடா, நீ அவனை அழைச்சிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு, உன்னோட சம்மதெல்லாம் எவன்டா கேட்டது? டார்விக்கு பிடிச்சிருந்தா இப்போ அவன் கூட வரலாம் அப்படின்னு சொன்னான். டார்வியும் எந்த பேச்சும் கேட்காம அவளோட குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டு பியானோட போக பார்த்தா, ஆனா இந்த பையன், நீ வேணா போ, குழந்தைய இங்க விட்டுட்டு போன்னு சொன்னான். இந்த பையன் கூட இவனுக்கு பிறந்தவன் கிடையாது, அதுவும் பார்குக்கு பிறந்தவன் தான். இவன் எதுவும் பியான்ட்டு போட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு ஒரு ஷூரிட்டிக்காக தான் இந்த குழந்தைய பிடிச்சி வைக்கிறான். டார்வி அப்பதான் கொஞ்சம் தயங்குறா. ஆனா லகார்த்தா உள்ள வந்து, உன் குழந்தைய பத்தி கவலைப்படாத, நான் அவனை பாத்துக்கிறேன், இருக்கிறது ஒரு வாழ்க்கை, உன் மனசுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க கூட வாழு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவ வேற எந்த யோசனையும் இல்லாம பியானோடய கிளம்பிடுறா. ராக்னார் ஃப்ளோக்கி கட்டி வச்ச இடத்துல அப்படியே ஆப்போசிட்ல உட்காந்து அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தான். ஃப்ளோக்கி கிட்ட போய், சாமியை கொன்னதுக்கு கடவுளை இழுக்காத, நீ அவனை பொறாமையில தான் கொண்டன்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஃப்ளோக்கி இன்னும் அவன் பண்ணது சரின்னு தான் சொல்லிட்டு இருக்கான். என் கடவுள் சொன்னா இந்த தவிர இன்னும் 1000 முறை கூட செய்வேன் அப்படின்னு சொன்னான். இவன் பேச்சு இவனோட செயலும் ராக்னாருக்கு இன்னும் கோபம் தான் ஜாஸ்தி ஆச்சு. உள்ள வேகமா வந்தப்ப அவனோட மனைவி ஆஸ்லாங் தடுத்தா, ஃப்ளோக்கி அப்படின்னா தப்பு பண்றான்னு சொல்லி அவனை இப்படி தண்டிக்கிறீங்க, ஒரு கிறிஸ்டியனை கொண்டதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னான். அப்ப 2 அரசலை விட்டு, இது கிறிஸ்தவனை பத்தியோ மதத்தை பத்தியோ இல்லடி, இது விசுவாசத்தை பத்தி, நம்பிக்கை பத்தி, அதெல்லாம் உன்ன மாதிரி ஜந்துகளுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு போனான். அன்னைக்கு ராத்திரியே ஃப்ளோக்கி அவன் மனைவி உதவியால அங்கிருந்து தப்பிக்கிறான். ஆனா எவ்வளவோ தூரம் ஓடி போயும் ராக்னாரோட மூத்த பையன் அவனை கண்டுபிடிச்சிடுறான். மறுபடியும் அவனை புடிச்சிட்டு வந்து அவனுக்கு முன்னாடி நிக்க வச்சாங்க. அப்ப ராக்னார், இவ்வளவு தூரம் தப்பிச்சு ஓடுறியே, ஏன் உன்னோட கடவுள் உன்னை காப்பாத்தல? ஒரு சின்ன பையன் கண்ணில் பட்டு நீ இப்ப மறுபடியும் மாட்டிக்கிட்ட, நீ ஏத்துக்கிறியா உன் கடவுள் உனக்கு எதிராக தான் இருக்காருன்னு அப்படின்னு சொன்னான். அப்ப மறுபடியும் கடவுள் சொன்னார், நான் செஞ்சேன், எனக்கு கடவுள் மேல எந்த ஒரு வெறுப்பும் இல்லைன்னு சொன்னான். ராக்னார் அவனை கிட்ட வர சொல்லிட்டு, நீ என்னை கஷ்டப்படுத்தின, உனக்கு கடவுளால கண்டுபிடிக்கப்பட்ட உனக்கு ஒரு தண்டனை வச்சிருக்கேன், அதை நான் உனக்கு விதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வித்தியாசமான தண்டனையை கொடுத்தான். பாறையிலிருந்து சொட்டுற தண்ணிய அவன் தலையில விழ மாதிரி ஒரு குகையில கட்டி போட்டான். அவனுக்கு 2 சொட்டு விழும் போதெல்லாம் ஒன்றும் பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஒரு சொட்டு தண்ணி 1000 ஊசி குத்துனதுக்கு போல இருக்கும். அவன் ரத்தம் வர வரைக்கும் அடிச்சா கூட கடவுளுக்கு தான் இது பிடிக்குமேன்னு சொல்லி அதுக்கும் சந்தோஷம் அடைவான். அதனாலதான் இப்படி ஒரு தண்டனை அவனுக்கு. அவன் மனைவியும் ஒரு கிண்ணத்தை தலைக்கு மேல பிடிச்சி அந்த சொட்டுற தண்ணியை விழாம தடுக்க பாக்குறா. ஆனா கொஞ்ச நேரம் அவளும் டயர்டாகி கீழே படுத்து தூங்கிடுறா. இந்த சித்திரவதை அவனால தாங்க முடியாம, தயவு செய்து என்னை கொன்னுடு அப்படின்னு கெஞ்சுறான். அன்னைக்கு ராத்திரி ஒரு பெரிய மனக்குழப்பத்துல இருந்தான். ராக்னார் ஃப்ளோக்கிக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன். அது இல்லாம அவன் இல்லைன்னா இந்த புகழ் அவனுக்கு கிடைச்சிருக்காது. நிறைய தடவை அவனோட உயிரை அவன் காப்பாத்திருக்கான். அவன்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா இந்த மதவெறி மட்டும்தான். ராக்னார் அவனை தண்டிக்கிறதா இல்ல மறந்து அவனை மன்னிச்சு கடந்து போறதா அப்படின்னு தெரியல. அதனால ரொம்ப மனக்குழப்பத்துல தூங்காமே சுத்திக்கிட்டு இருக்கான்.
அன்னைக்கு இரவு தான் அன்னைக்கு ஒரு சத்தம் கேட்ட மாதிரி ராக்னர் அங்கிருந்து எந்திரிச்சு வந்தான். ஒரு பந்தத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தா ஒரு இடத்துல போய் உட்காடுறான். கதவு திடீர்னு திறக்குது. ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில ஒரு கிண்ணத்துல தண்ணியோட வந்து அவன் காலை எடுத்து கழுவுறான். அவன் தலையில இருக்க முக்காடை அப்படியே நவத்துனா அது நம்ம சாமி. அவன் காலை கழுவிக்கிட்டே மன்னித்து விடு மன்னித்து விடு அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல இங்கிலாந்து மேன்ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த கிங் எக்பர்ட் முன்னாடி சாமி வந்து நின்னான். எக்பர்ட்டை ஒரு சிலுவை குறி போட்டு ஆசீர்வாதம் செஞ்சுட்டு அவன் கண்ணுக்கு நேராவே மறைஞ்சு போறான். ஒரே நேரத்துல அவனுக்கு பிடிச்ச 2 பெரிய ஆளுமைகளை பார்த்துட்டு காட்சி அளிச்சுட்டு அப்படியே மறைஞ்சு போறான். ராக்னர் அடுத்த நாள் காலையிலேயே ஒரு பெரிய கோடாலி எடுத்துட்டு வேகமா போறான். கட்டி வச்சிருந்த ஃப்ளோக்கியை விடுதலை செய்யறான் அவனோட நண்பன் சாமிக்காக. பாரிஸ் போர் முடிஞ்சதும் லகார்த்தா தன்னோட இடத்துக்கே திரும்புறா. போர்ல தன்னோட உயிரை காப்பாத்தின கால்ஃப் மேல லகார்த்தாவுக்கு இந்த கோபம் இப்போ குறைஞ்சிருக்கு. நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த ஊரை ஆளலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா அந்த எக்ஸ் தலைவர் அண்ணன் பையனுக்கு அவன் ஒரு டீமை சேர்த்துக்கிட்டு புரட்சி பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் காஃப் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி ஒரு எலெக்ஷன் வைக்கலாம்னு சொன்னான். அந்த எலெக்ஷன்ல லகார்த்தா இங்க இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கலாம். அதிகபட்ச ஓட்டு யாருக்கு வருதோ அதுபடி நடந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இங்க இருக்கவங்க லகார்த்தாக்கு எதிராக எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்கலாம் இந்த தூண்ல ஒரு கீறல் போட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னான். இந்த பையனும் வேக வேகமா ஓடி போய் கீறல் போட்டுட்டு அவனோட டீம் எல்லாருமே சேர்த்துட்டு எல்லாருமே வந்து அந்த தூண்ல கோடு போட ஆரம்பிச்சாங்க. அவங்க பெரும்பான்மையை நிரூபிச்சாங்க. மக்களோட ஆதரவு யார் பக்கம் இருக்குதுன்னு எலெக்ஷன் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்றதா சொன்னான். அவனுக்கு ஆதரவா ஓட்டு போட்டவங்க அத்தனை பேரையும் அந்த தூண் பக்கத்துல இருந்து நிக்க சொன்னான். எல்லாருமே வேக வேகமா வந்து நின்னாங்க. அப்ப லகார்த்தாவுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. கால்ஃப் மறுபடியும் நம்மளுக்கு துரோகம் பண்றானோன்னு நினைச்சா. எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல அம்பு எரிஞ்சு மொத்த டீமையும் போட்டு தள்ளினானுங்க. 1 மாசம் கழிச்சு 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தது. லகார்த்தா ரொம்ப சந்தோஷமா அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவன் மேலதான் சாஞ்சிக்கிட்டு இருந்தா. திடீர்னு கத்தி எடுத்து கால்ஃப் உடம்புல குத்தி அவனை சாவடிக்கிறா. வெளியில எல்லாம் கூட்டம் கத்திக்கிட்டு இருக்கும் போதே அந்த ரத்தம் படிஞ்ச அந்த ஆடையோட வெளியில வந்து நின்று இந்த ஊருக்கு 2 தலைவர்லாம் கிடையாது, ஒரே தலைவர், அது நான் தான் அப்படின்னு சொல்லி அங்க நின்னான். இந்த ஆஸ்லாங் மார்க்கெட்ல ஒரு சைனீஸ் அடிமை பொண்ணை விலைக்கு வாங்குறா. வீட்டு வேலை செய்யவும் ராக்னாரை பார்த்துக்கிறதுக்கு தான் அவளை அப்பாயிண்ட் பண்ணான். ராக்னாருக்கு பாரிஸ்ல அடிபட்டதால உடம்பு கொஞ்சம் சரியில்லாம தான் இருந்தது. அவனுக்கு எப்பவுமே பயங்கரமா வயிற்றுல வலி ஏற்பட்டுட்டே இருந்தது. அவ ஒரு நாள் தனியா கூப்பிட்டுட்டு போயிட்டு சைனீஸ் மெடிசன் ஒன்று தரேன்னு சொல்லி ஒரு மருந்தை கொடுக்குறா. அது ஒரு போதை மருந்து மாதிரி தெரியுது. அவளும் ராக்னாரை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு இந்த மருந்தை ஒரு ஆயுதமாவே பயன்படுத்திக்கிட்டு இருந்தா. ராக்னார் 24 hours இந்த போதையில இருக்க ஆசைப்பட்டு அந்த சைனாக்காரையுமே பாரிஸ் கூட்டு போறதுக்கு முடிவு பண்ணான். அவ பீடாவை மடிச்சு கொடுக்க இவன் வாயில போட்டுக்கிட்டே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சான். ராக்னாரோட உதடுகள்லாம் ரொம்ப சிகப்பா இருக்கிறத பார்த்தா அவன் முழுசா இந்த போதைக்கே அடிமையாகிட்டு வரான்னு புரியுது. ஆஸ்லாங் ஐவரை கூப்பிட்டு வந்து ஃப்ளோக்கி வீட்டுல இருந்து விடுறா. ஃப்ளோக்கி கிட்ட நான் டெய்லியும் 1 hour அழைச்சிட்டு வந்து உன் வீட்டில் விடுறேன். அவனுக்கு நம்ம கடவுளை பத்தி, நம்ம கடவுள் நம்பிக்கையை பத்தி, நம்ம வைக்கிங்ஸ் எப்படி வாழ்வாங்கன்றத பத்தி அவனுக்கு நீ தான் சொல்லிக் கொடுக்கணும். ராக்னாரோட போற போக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த ஆள் இப்ப கிறிஸ்டியன்ஸ் பக்கம் தான் போய்கிட்டு இருக்கான், அது உனக்கே தெரியும். அதனால நான் உன்னுகிட்ட வளர்ந்தானா உண்மையான வைக்கிங்கா வளருவான் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ளோக்கி கிட்ட ஐவர் அழைச்சிட்டு வந்து விடுறா. ராக்னார் இன்னும் 3 வாரத்துல பாரிஸ் கிளம்புறோம், எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு சொன்னான். இப்போ பாரிஸ்க்கு ரெய்டு போகிறதுக்கு நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக அரால்டுன்னு ஒருத்தன் பாரிஸ் போகிறதுக்கு ஒரு பெரிய படையோட வந்து சேர்றா. இவனோட ஆசையே இந்த மொத்த நார்வேக்கும் கிங் ஆகிறது தான். அப்படி கிங் ஆகணும்னா அவன் முதல் ராக்னாரை போட்டு தரணும். ஸோ அவனோட எண்ணம் எப்படி இருக்குன்றதே போக போக தான் நம்மளுக்கு தெரியும். 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் பாரிஸை நோக்கி கிளம்புச்சு. ஃப்ளோக்கி அரால் டீமோட தான் வரான். அவனுக்கு இன்னும் ராக்னார் மேலே இருக்க கோபம் போகவே இல்லை. அவன் அவங்கள பார்த்து நீங்க தான் என்னோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தான் என்னோட கடவுளை மதிக்கிறீங்க, நான் உங்களோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ளோக்கி புது ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கிக்கிறான். மறுநாள் காலையில எல்லாரும் கண்ணுளிக்கும் போது கடல்ல சில கப்பல்கள் மட்டும்தான் இருந்தது. நிறைய கப்பல்கள் அங்கே காணா போயிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல முகாமிடலான்னு சொல்லிட்டு அந்த கப்பல்கள் மட்டும் ஒரு இடத்துல தங்குச்சு. ஒரு ஆத்தங்கரை ஓரமா பார்த்து சில கப்பல்கள் மட்டும் அந்த இடத்துல கேம்ப் அடிக்க போனாங்க. அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கொண்டுறானுங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாம ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். தொலைஞ்சு போன கப்பல்களை தேடுறதுக்கு ராக்னார் ஒரு கைதியை பலகைகளை கட்டி கடல்ல மிதக்க விடுறான். அந்த போட்ல யாராவது சுத்தி இருந்தாங்கன்னா இவங்க பாரிஸ் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை தான் அனுப்புறான். மற்ற ஆளுங்க வர வரைக்கும் இந்த இடத்துல வெயிட் பண்ணலான்னு முடிவு பண்ணி எல்லாருமே அங்க வெயிட் பண்றாங்க. இந்த விஷயம் பாரிஸ் தலைநகரத்துக்கு போய் அங்க இருக்க ராஜா பயத்துல ரோலோவை கூப்பிட்டு அவங்களோட பிளானை கேட்டு தெரிஞ்சுக்கிறான்.
ரோலோ ஏற்கனவே முன்னேற்பாடா அந்த ஆத்துக்கு 2 பக்கமும் பெரிய கோபுரங்களை கட்டி வச்சிருந்தான். முன்னாடி மாதிரி அவங்க நேரா நகரத்துக்குள்ள ஈஸியா வந்துட முடியாது. இந்த டவர் தாக்குதலை தாண்டி தான் அவங்களால அந்த நகரத்துக்குள்ளேயே போக முடியும். தொலைஞ்சு போன இந்த வைக்கிங் கப்பல்கள்லாம் இந்த கடல்ல கட்டி போட்டவனை பார்த்துட்டு ஒரே இடத்துல வந்து சேர்றாங்க. அப்ப ராக்னார் அந்த சைனாக்காரையை கூப்பிட்டு ஒரு பீடாவை எடுத்து போட்டுடுறான். அந்த போதையிலேயே திடீர்னு பார்த்தா ஒரு முடியை விரிச்சு போட்டு ஒரு ஆள் நிக்கிறான். யாருன்னு பார்த்தா அது ரோலோ. அவன் பெரிய ராஜ உடையில அங்கே குதிரையில உட்காந்துக்கிட்டு இவங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ராக்னாருக்கு சம கோபம் வந்துடுது. அவன் என்ன நினைச்சானோ அது நடந்துருச்சு. பியானும் சம கடுப்பாயிடுறான். அந்த பெரிய கோபுரங்களுக்கு முன்னாடியே ராக்னார் ஒரு கேம்பை போட்டு அவங்களோட பிளானை அவங்க டிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன படை கரையோரமா போய் அந்த கோபுரங்கள்ல இருக்கிற எதிரிகளை திசை திருப்பலாம். மீதி பேரு கப்பல்கள்ல நேரடியா கோட்டையை தாண்டி போகலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டானுங்க. அந்த டவர் மேல இளவரசியோட நின்றுகிட்டு போருக்கு தயாரானா. லகார்த்தாவோட படை கரையோரமா கோட்டைக்கு பின்னாடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது. லகார்த்தாக்கு போகும் போதே தெரியுது அது ஒரு சதுப்பு நிலம்னு. ராக்னார் கரையோரமா தாக்குவாங்கன்னு தெரிஞ்சுதான் சதுப்பு நிலத்துக்கிட்டேயே அவன் கோபுரத்தை கட்டியிருக்கான். இவங்க தரவழி தாக்குதல் பண்ணுவாங்க ஏற்கனவே யூகிச்சுதான் அந்த இடத்துல அவன் டவர் கட்டியிருக்கான். அந்த நிலத்துல சிக்னஸ் சவுண்டு ரோலோவுக்கு கேட்டவன அவங்க மேல அம்பு ஏய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால ஓடி போக கூட முடியாம அங்கேயே அடிபட்டு சாவுறாங்க. நிலத்துல சண்டை போட்டிருந்த வீரர்கள்லாம் இவங்க தாக்குதலை தாங்க முடியாம பின்னாடி ஓட வேண்டியதா போயிடுச்சு. ராக்னார் உடனே கப்பல்களை முழு வேகத்துல கோட்டையை நோக்கி போக சொன்னான். ஆனா ரோலோ ஒரு கையை அசைந்ததும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இரும்பு சங்கிலி ஆத்துக்கு நடுவுல குறுக்கால வந்துச்சு. வேகமா வந்த கப்பல்களால அவங்களால நிறுத்தவே முடியல. எல்லாம் அந்த கம்பியில மோதி ஒரு கப்பலும் கவிழ ஆரம்பிச்சது. கவிழ்ந்த கப்பல் மேல அவங்க எல்லாம் தப்பிக்க போனாங்க. அவங்க மேல எண்ணெயை ஊத்தி இவங்க அவங்கள எல்லாருமே கொளுத்தி விட்டுறானுங்க. ஆத்துல வைக்கிங்ஸோட அலறல் சத்தம் மட்டும்தான் கேக்குது. உயிரை பிடிச்சுக்கிட்டு நீந்தி எரியாத கப்பல்கள் மேல ஏற ஆரம்பிச்சாங்க. அராடோட கப்பல் கவர்ந்தோடனே அவன் தண்ணிக்குள்ள குதிச்சு அவன் உயிரை காப்பாத்திக்கிட்டு இன்னொரு கப்பல்ல ஏறிறானுங்க. ஆனா ஃப்ளோக்கிக்கு நீச்சல் தெரியாதுன்றது இவங்க யாருக்குமே தெரியாது. ஆனா அவனோட உயிர் நண்பர் ராக்னாருக்கு தானே தெரியும் ஃப்ரெண்டுக்கு நீச்சல் தெரியாதுன்னு. அந்த போதையிலையும் தண்ணிக்குள்ள குதிச்சு ஃப்ளோக்கியை காப்பாத்தி இந்த கப்பல்ல எடுத்து வந்து போட்டான். தன்னோட ஆட்கள் கொத்து கொத்தா செத்ததை பார்த்த ராக்னார் கோவத்திலையும் துக்கத்திலையும் அந்த டவர் மேல இந்த ரோலோவை பிடிச்சி கத்துறான். துரோகி, எனக்கு துரோகம் பண்ணதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது அப்படின்னு திட்டிக்கிட்டு அந்த கப்பல்ல பின்வாங்கி போறான். மறுபடியும் தோல்வியை சந்திக்கிறான் ராக்னார். எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு முகாமுக்கு வந்து பார்த்தா முகாமும் தாக்கப்பட்டிருந்தது. அங்கே சண்டை போட்டு இருக்கும் போதே பாரிஸ் வீரர்கள் இங்கேயும் அட்டாக் பண்ணி இங்க இருந்த வயசானவங்க, பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே கொண்டு இருக்காங்க. உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் எரிச்சு போட்டு போயிருக்கானுங்க. அப்ப அவனோட மனைவியை தேடிட்டு இருக்கான் ஃப்ளோக்கி. அவ தீக்காயத்தோட உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா. ராக்னாரும் 2 பசங்க அந்த சைனாக்காரி எல்லாமே ஒரு காட்டுக்குள்ள போய் தப்பிச்சிருக்காங்க. இவங்களை பார்த்த அப்புறம் தான் வெளியிலே வந்தாங்க. எரிஞ்சு போன முகாம் பார்த்ததுக்கு அப்புறம் ராக்னார் டென்ஷன் ஆகி தாங்க முடியாம அந்த சைனாக்காரிக்கிட்ட மறுபடியும் ஒரு பீடா போட்டெல்லாம் கேட்கறான். அவன் துக்கத்திலையும் போதையிலையும் ராக்னார் உட்காந்துக்கிட்டு அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்ப பியானோ வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது ஒன்னும் பண்ண முடியாது, எல்லாரும் திரும்பி போக வேண்டியதுதான் அப்படின்னு வெறுப்புல கத்துறான். மறுநாள் வைக்கிங்ஸ் எல்லாம் திரும்பி போக ஆரம்பிச்சாங்க. ராக்னாரோட இந்த போத பலவீனத்தால தான் இந்த படைகள்லாம் தோத்துச்சுன்னு அங்கங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ரெய்டுக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் வெறுங்கையோட ஒரு வைக்கிங்ஸ் போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த புதுசா வந்த அரால்டு, அவன் தம்பி எல்லாரும் ராக்னாரை பெரிய பருப்புன்னாங்க. அவனை பத்தி சொன்னதெல்லாம் ஒரு புருடாவா, ஒரு கோலை மாதிரியே பின்வாங்குறான், அவ்வளவுதானே அவங்க ஹீரோ அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். அப்ப லாகர்த்தா கிட்ட வந்து நாக்க கொஞ்சம் அடக்கி பேசி இல்ல துண்டா அறுத்துருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போனான். இங்கே பாரிஸ் ராஜா ரோலோ கிட்ட போரில் ஜெயிச்சதை பற்றி அப்படியே கொண்டாடிட்டு இருக்கா. அப்போ ரோலோ நம்ம இன்னும் ஜெயிக்கலை, அவங்க ஜஸ்ட் பின் வாங்கியிருக்காங்க. ராக்னார் அவ்வளோ சாதாரணமாக அவன் தோல்வியை ஒத்துக்க மாட்டான். ராக்னார் சாகிற வரைக்கும் இந்த போர் நடக்கும் அப்படின்னு சொன்னான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு மலை இடுக்கு பக்கத்தில் இந்த பாரிஸ்காரங்களை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு பைத்தியக்காரமான திட்டம் ஒன்று ராக்னார் யோசிச்சான். திடீர்னு கப்பலை நிறுத்தி அந்த மலை உச்சிக்கு போய் முகாம் போடலாம் அப்படின்னு சொன்னான். இந்த ஆறு மலையை சுற்றி தான் போகுதுன்னு அவன் கவனிச்சு நம்ம கப்பலை எல்லாத்தையும் மலையில ஏற்றி காடு வழியாக கடத்தி டவரை தாண்டி ஆற்றுல இறக்கணும்னா நேராக பாரிஸ் தாக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானை சொன்னான். கப்பல் குறைஞ்சது 1 டன் வெயிட்டாவது இருக்கும், அதை எப்படி மலையில தூக்குறது, இவன் போதையை போட்டு வளர்றான் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப ராக்னார் ஃப்ளோக்கியை பார்த்து என்ன பண்ணலாம் தானே அப்படின்னு கேட்டா, அப்ப ஃப்ளோக்கி உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னா. முதல்ல கப்பல்ல இருக்க எல்லா பொருட்களையும் காலி பண்ணிட்டு கொஞ்ச நாட்கள்லயே ஃப்ளோக்கி ஒரு கிரெயின் மாதிரி செட்டப் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கப்பலை மலையில ஏற்ற ஆரம்பிச்சாங்க.
இவன் செய்யறதெல்லாம் பார்த்துட்டு ஹரால்டும் அவன் தம்பியும் அப்படியே பிரமிச்சு போய் பாக்குறானுங்க. அப்ப ராக்னார் கிட்ட வந்து, நான் உங்களை ரொம்ப குறைவாவே எடை போட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களை பத்தி நான் தப்பா பேசிட்டேன், உங்க கூட சேர்ந்து இந்த ரெய்டுக்கு வந்தது எங்களோட பாக்கியம், நீங்க நிஜமாவே பெரிய பருப்பு தான் அப்படின்னு சொல்லி அவங்கள புகழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஆனா ராக்னார் எதுவுமே கண்டுக்காம அவன் வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். டென்ஷன்ல இருந்த அவனுக்கு போதை மருந்து தேவைப்பட அந்த சைனாக்காரிய தேட ஆரம்பிச்சான். அவளை கண்டுபிடிச்சு அந்த போதை மருந்தை கேட்டா அவ தர மறுத்துறவே கோவத்துல அவளை கண்ணாபின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறான். அவனை பிளாக்மெயில் பண்றதா நினைச்சுக்கிட்டு, இங்கிலாந்துல நீ பண்ண கொலைகள்லாம் மக்கள்கிட்ட போய் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிடுறா. இந்த சைனாக்காரி அவனை பத்தி தெரியாம தேவையில்லாம பேசி தனக்கு தானே சங்கு ஊதிக்கிட்டா. சுத்தி முத்தியும் பார்த்தா யாரு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை அதே ஆத்துல போட்டு முழுக்கி சாவடிச்சிடறான். அவ இடுப்புல இருந்த அந்த போதை பீடாவையும் எடுத்து அவன் பாக்கெட்ல வச்சுக்கிறான். ஃப்ளோக்கி கட்டைகள்லாம் வரிசையா அடுக்கி அதுல லைட்டா கொழுப்பு மாதிரி தடவி ஒரு போட்டா அதுல வச்சு எல்லாரும் சேர்ந்து இழுத்துக்கிட்டு அப்படியே அந்த ஆத்தங்கர ஓரமா போயிடுறானுங்க. அங்கிருந்து பார்த்தா அந்த பாரிஸ் நகரமே கண்ணு கெட்டிய தூரத்துல தான் இருந்தது. அவன் பாக்கெட்ல இருந்த அந்த கடைசி போதை பீடாவையும் போட போனா அதுக்கப்புறம் நம்மளுக்கு சண்டையில போடுறதுக்கு சக்தி வேணுன்றதுக்காக அதை அப்படியே மறுபடியும் அவன் பாக்கெட்லயே வச்சுக்கிட்டான். எல்லா கப்பலும் ஆத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வைக்கிங் சங்கு ஊத ஆரம்பிச்சது. அவங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமே ரோலோவும் அவனோட போட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு முதல் தாக்குதலை அவன் பண்ண ஆரம்பிச்சான். வைக்கிங்ஸ்லும் ராக்கெட் போல எல்லா அம்புகளையும் விட்டு விட்டு சாச்சானுங்க. ரோலோவோட முன்னணி கப்பல்கள் எல்லாமே வைக்கிங்ஸை நோக்கி வந்து ஒரு கொக்கி மாதிரி ஒன்று போட்டு அந்த கப்பல்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வைக்கிங்ஸ் தாக்குதலை பார்த்து பயந்து போன ஒரு தளபதி ரோலோ கிட்ட இப்போ பின் வாங்கிட்டு அப்புறம் சுகர் மாத்திரெல்லாம் போட்டு வந்து சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறா. இவன் யாருக்கிட்ட போய் என்ன கேட்கறான் பாருங்க. அவனோட அகராதியில பின் வாங்குறதுக்கெல்லாம் இடமே இல்லை, ஒன்னும் ஜெயிக்கணும் இல்ல சாகணும், அவ்வளவுதான். இவனோட பயன்ற வியாதி இந்த மொத்த டீமையும் காலி போடணும்னு நினைச்சு அந்த தளபதியை அதே இடத்துல குத்தி ஆத்துல போட்டான். ரோலோட பட ஆக்ரோஷமா கிட்ட வரதை பார்த்த ராக்னார் அவனோட கடைசி அந்த போதை பீடாவையும் எடுத்து வாய்க்குள்ள போட்டான். இந்த போர்ல ஒண்ணு அவன் சாகணும் இல்ல நான் சாகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ராக்னார் முன்னாடி மாதிரி இருந்தானா ரோலோவர் 2 அடியில சாச்சிருப்பான். ஆனா இப்ப அவன் போத வஸ்துல இருக்கிறதால அவனால ரோலோ அடிக்க கொஞ்சம் தாங்க தான் முடியல. ராக்னார் அப்படியே தள்ளாடிக்கிட்டு நிலகுலைஞ்சு போன நேரத்தை தான் லகார்த்தா அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஓடி வந்தா. ஆனா லகார்த்தாவும் தாக்கப்படுறான். நல்ல வேலையா அப்ப பியான் வந்து லகார்த்தாவை காப்பாத்தி இன்னொரு கப்பல்ல ஏத்திடுறான். இனியும் சண்டை போட்டு பயனில்லைன்னு தெரிஞ்ச ராக்னார் கப்பல்ல இருந்து கட்டி இருந்த கயிறு எல்லாத்தையும் அறுத்து விட்டு எல்லாரையும் தப்பிச்சு ஓட சொன்னான். அவன் மட்டும் அந்த இடத்துல நின்றுகிட்டு அவனோட கோடாலி எடுத்து ரோலோ நோக்கி வேகமா போய் சண்டை போட ஆரம்பிச்சான். அப்ப இதுக்கு மேல ராக்னார் சண்டை போட்டானா கண்டிப்பா ராக்னார் இந்த போர்ல செத்துருவான்னு தெரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து அவனை இழுத்து போட்டு அந்த போட்டை விட்டு போனாங்க. பாரிஸ் வீரர்கள்லாம் அந்த போட்ல மறுபடியும் அம்படிக்க ஆரம்பிச்சாங்க. பட் ரோலோ அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டான். இந்த போர்லயும் மறுபடியும் பாரிஸ் வீரர்கள்லாம் வெற்றி பெற்றாங்க. பாரிஸ் திரும்பின ரோலோவுக்கு மக்கள் எல்லாம் பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. அவனை ஒரு வீரோ மாதிரி எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இளவரசி ரோலோவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து இந்த பாரிஸை காப்பாத்தின பெரிய காவலாளி அப்படின்ற மாதிரி அவனை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரோலோ அவனோட வாளை உருவி பிரெஞ்சு மொழியில கடவுளுக்கு நன்றி சொன்னான். இன்னொரு பக்கம் படுதோல்வி அடைஞ்ச வைக்கிங்ஸ் கூட்டம் அப்படியே போட்ல போயிட்டு இருந்தது. இந்த தோல்வி துரோகத்தால் ஆனதுன்றது ராக்னார் மனசுல ஆழமா பதியுது. இந்த தோல்வியை முழுக்க முழுக்க ராக்னார் தான் பொறுப்பெடுத்துக்கிறான். அதனால அவன் யாருக்கிட்டையுமே பேசாம ஒரு மன உளைச்சல்ல தனியா போய் உட்காந்துடுறான். பாரிஸ் போர் தோல்விக்கு அப்புறம் ராக்னார் அவங்க ஊர் பக்கமே போகல. அவன் எங்க போனானே யாருக்குமே தெரியல. இப்ப கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ராக்னார் இன்னும் அவன் ஊருக்கு திரும்பல. ஆஸ்லாங்குக்கும் ராக்னாருக்கும் பிறந்தது மொத்தம் 4 பசங்க. அதுல மூத்தவன் பேரு உபே, 2வது பையன் பேரு விட்சர், 3வது பையன் சிகர்ட், கடைசி பையன் பேர் தான் ஐவர் த போன்லெஸ். ஐவர் தான் அந்த ஊனமுற்ற பையன். இவனுக்கு கால் தான் வீக்கு, ஆனா மூளை ரொம்ப ஸ்ட்ராங். ஐவரை தவிர்த்து மற்ற 3 பேருக்கும் அவங்க அப்பா சொல்லாம கொள்ளாம இவங்களை விட்டு போனதால ராக்னார் மேல கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம அந்த ஆள் மட்டும் இந்த ஊருக்கு போக, ஆனா அந்த ஆளை நானே கத்தியால் எடுத்து கொல்லுவேன்ற அளவுக்கு பேசுறானுங்க. ஆனா ஐவர் சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா பாசத்துல வளர்ந்தவன். இருந்தாலும் அவங்க அப்பா மேல நிறைய அன்பு இருக்குதுன்னு சொல்றதை விட அவனுக்கு நிறைய மரியாதை இருக்குன்னு தான் சொல்லணும். பியானுக்கும் ஆஸ்லாங் இங்கிலாந்துல வைக்கிங் செட்டில்மெண்ட் அளிக்கப்பட்ட விஷயமும், ராக்னாருக்கு மெர்சியா இளவரசி மூலமா ஒரு பையன் இருக்கான்ற விஷயமும் ஒரு வியாபாரி மூலமா தெரிய வருது.
பல வருஷமா காணாம போயிருந்த கிங் ராக்னார் மறுபடியும் அவனோட ராஜ்யத்துக்குள்ள காலை வச்சான். அவன் போகும்போது இது ஒரு ஏழை மீனவ கிராமமா இருந்தது. இப்ப இது ஒரு பெரிய வியாபார தளமா மாறி இருந்தது. ராக்னார் மறுபடியும் ஊருக்குள்ள வரும்போது அவனுக்கு முன்னாடி இருந்த மரியாதை யாருமே கொடுக்கல. அவன் மேல வெறுப்பும் கோபமா தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் யாரா வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த 4 பசங்களும் வெளில வந்து நின்று பார்த்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது அவங்க அப்பா தான் ஊருக்குள்ள வந்திருக்காருன்னு. அவங்க 4 பசங்களையும் பார்த்துட்டு என்னடா அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரு பெரிய ராஜா இந்த மக்கள்லாம் விட்டு போனவன் இவெல்லாம் என்ன ராஜாவா அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா, இல்ல தோத்தாங்குழி அப்படின்ற மாதிரி என்ன பாக்குறீங்களா, எப்படி பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி பேச ஆரம்பிச்சான். நான் தான் இந்த ஊருக்கு கிங்கு. யாராவது கிங் ஆகணும்னா முதல்ல என்ன சாகடிக்கணும், அதான் நம்மளோட மரபு. யாரு சாகடிக்க போறீங்கன்னு அவன் கத்தி எடுத்து அந்த பூமியில குத்திட்டு நிக்கிறான். அவன் கர்ஜனைக்கு முன்னாடி ஒருத்தன் கூட ஒரு ஸ்டெப் வைக்கல. யாருக்குமே ராஜா ஆகணும் ஆசை இல்லையா, என் பசங்களுக்கு யாரும் கட்ஸே கிடையாதா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருந்தா. அப்போ உபே தான் 2 அடி முன்னாடி வந்து சண்டைக்கு ரெடி அப்படின்ற மாதிரி வந்து நின்னான். அப்ப ராக்னார் கிட்ட போயிட்டு அவனை எதுவுமே பேசாம அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டான். பியான் உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்ற மாதிரி தான் கேள்வியே ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டுட்டு போயிட்டு நான் உங்கள் எல்லாரையும் பார்க்க தான் வந்தேன், முக்கியமாக நம்ம எல்லாரும் இங்கிலாந்துக்கு பழி வாங்க போகணும் அப்படின்னு சொன்னான். ஆனால் பியானுக்கு இப்போ இங்கிலாந்து மேலே பெருசாக ஆர்வம் கிடையாது. அவனுக்கு ஸ்பெயின் ரோம் சைடு போகணுன்றது தான் அவனோட ஆசை. ராக்னார்கிட்ட இவங்க 4 பசங்களும் இங்கிலாந்துக்கு பழி வாங்குறதுலாம் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. ஏன்னா பியானும் விட்சருக்கும் ஸ்பெயின் பக்கம் போகிறாங்களா, உபேவும் சிக்வர்டும் அம்மாவையும் இந்த ஊரையும் பாதுகாக்கிறதுக்கு இங்கே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ராக்னார் அவனுடைய நெருங்கிய நண்பனான ஃப்ளோக்கியை பார்க்க போனான். அவனுக்கிட்ட இங்கிலாந்து போகிறத பற்றி கேட்டான். அப்போ ராக்னார் நீ ரொம்ப லேட்டாக வந்துட்ட, காலம் ரொம்ப வேகமாக ஓடி போயிடுச்சு. முன்னாடி உனக்கு கப்பல் செஞ்சு கொடுத்துருந்தேன், இப்போ உன் பையன் பியானுக்கு கப்பல் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். நான் அவங்க கூட ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேன். ஃப்ளோக்கியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ராக்னார் என் ஃபேமிலியை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கடைசியாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பினான். I love you too, Ragnar. அப்புறம் ராக்னார் லகார்த்தா ஊருக்கு போறா. ராக்னாரை பார்த்ததுக்கப்புறம் லகார்த்தா மனசுல அவ்வளோ சந்தோஷம். நம்ம பேசாம விவசாயம் பண்ணிட்டு நிம்மதியா இருந்திருக்கலாம், தேவையில்லாம நான் நிம்மதியை இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவள்கிட்ட வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் லகார்த்தாவை இங்கிலாந்துக்கு கூப்பிட்டான். சில காரணங்கள் சொல்லி அவ இங்கிலாந்துக்கு வர மறுத்துடுறா. ஆனா ராக்னார் பிரியும் போது அவனுக்கு கடைசியா ஒரு மொத்தத்தை கொடுத்து வழி அனுப்பினான். ஒரு கட்டத்தில் செத்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு மரத்தில் கயிறை கட்டி தற்கொலைக்கே முயற்சி பண்ணான். ஆனால் அங்கே தான் அவனோட விதி விளையாடுது. அப்போ ஒரு காக்கா வந்து அவன் தோல் மேலே வந்து உட்காந்து தூக்கு கயிறை கொத்தி அறுத்து விட்டுருது. அவனோட கடவுள் இன்னும் அவன் மரணத்தை எழுதி வைக்கலன்னு முடிவு பண்ணி அவன் மறுபடியும் அவன் ஊருக்கே கிளம்பி போனான். ராக்னார் வீட்டுக்கு வந்தப்போ அவனோட பையன் ஐவர் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தா. அவனோட மன கஷ்டத்தெல்லாம் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். இங்கிலாந்துக்கு போகலான்னு பார்த்தேன், ஆனால் அவங்க அண்ணனுக்கு எவனுமே ஒத்துக்கல, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னா. எல்லாத்தையும் இங்கிலாந்து போகிறது கேட்டேன், ஆனால் நீ என்னிட்ட மட்டும் கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னா. அதுக்கப்புறம் ராக்னார் அவனே சரி நீ என் கூட வரியா அப்படின்னு மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சான். நீ வரியா இல்லை, நான் கண்டிப்பாக உங்க கூட வரேன் அப்படின்னு சொன்னான் ஐவர். வைக்கிங்ஸ் கிராமம் முழுக்க போய் பார்த்தோம். ஒருத்தங்க கூட ராக்னாரை நம்பி அவங்க கூட ரெய்டுக்கு வர சம்மதிக்கல. சில பேர் உன் கூட வர்றதுக்கு பதில் நான் உன் பையன் கூட போவேன், உன்னை நம்பிலாம் எவன் வருவா, அப்படிதான் உன்னை நம்பி வந்தவன் என் பிள்ளைங்களை எல்லாருமே சாவடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி அவனை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பியான் ராக்னார் கிட்ட அவன் ஸ்பெயின் போற பிளானை பத்தி சொன்னான். ராக்னாரையும் அவங்க கூட ஜாயின் பண்ண சொன்னா. அதுக்கு ராக்னார் இது உன்னோட ஆசை, இது உன்னோட டெஸ்டினி, இதுல வெற்றியோ தோல்வியோ அது உன்னோடையது, இதுல நான் பங்கு இருக்க விரும்பல, நான் இங்கிலாந்துக்கு போறதா முடிவு பண்ணிருக்கேன், நீ ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தா எனக்கு 3 கப்பல் மட்டும் கொடு அப்படின்னு பியான்கிட்ட கேட்டான். அதுக்கு பியானும் ஒத்துக்கிட்டான். பியான் அவன் டீமோட எல்லாரும் சேர்த்துக்கிட்டு இப்போ ஸ்பெயின் ரோம் பக்கம் ரெய்டுக்கு போகிறாங்க. இப்போ அவங்க ஸ்பெயினுக்கு ரெய்டுக்கு போகணுன்னா ரோலோ இருக்கிற பிரான்ஸ் கடற்கரையை தாண்டி தான் போய் ஆகணும். அதனால அவனுக்கிட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி பியான் முடிவு எடுக்கிறான். ரெய்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு பார்ட்டி ஹாலில் அசம்பிள் ஆனாங்க. அப்போ லகார்த்தாவும் வந்திருந்தா. உன் பையனை என் பையனை சேர்ந்து வாட்டியாக ஒரு ஊருக்கு ரெய்டுக்கு போகிறாங்க, நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த சடங்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னான். அப்போ இந்த ஆஸ்லாங் ரொம்ப திமிரா வந்து நான் தான் இந்த ஊரில் ராணி, நீ கிடையாது, அதனால நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். அன்னைக்கு ராத்திரியே முகத்தெல்லாம் கருப்பு சாயம் பூசிக்கிட்டு உட்காந்துருந்தா ஆஸ்லாங். அவகிட்ட லகார்த்தா போய் நீ பண்ணது எதுவுமே நான் மறக்கலடி, என் புருஷனை பிரிச்ச, என் மக்களை என்னகிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட, நீ ரொம்ப நாளாக குயினா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனான். புறப்பத்துக்கு முன்னாடி லகார்த்தாவோட நீ எங்க கூட ஜாயின் பண்ணலாமே அப்படின்னு கேட்டா
ஆனா லகார்த்தா அதுக்கு நான் இழந்ததை திரும்பி எடுக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு, நான் அதுக்கு உண்டான வழியை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான். பியான் அவன் படைகளோட பெயின் பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சான். அதே நேரத்துல ராக்னாரும் ஐவரும் ஒரு மலை மேல உட்காந்துக்கிட்டு ஒரு இடத்த நோண்டிக்கிட்டு இருக்காங்க. ராக்னார் ஒரு காலத்துல வலாலா போறதுக்கு அப்புறம் இதெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நிறைய தங்கம வேலையும் போச்சு வச்சிருப்பான். அதெல்லாம் இப்பவே எடுத்து செலவு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான். இந்த பொருள்லாம் எடுத்துட்டு போயிட்டு மார்க்கெட்ல யாரெல்லாம் இங்கிலாந்துக்கு ரைடு வரீங்களோ அவங்களுக்குலாம் இந்த பொருளை தரேன் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல நின்றுட்டு எல்லா பொருளையும் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே சண்டைக்கு போறவங்க மாதிரி இல்ல, எல்லாம் சவுரூலத்துக்கு போற மாதிரி தான் இருந்தானுங்க. எல்லாருமே வயசானவங்க மட்டும்தான் இவன் டீம்ல வந்து ஜாயின் பண்ணாங்க. ஐவரை அவங்க அம்மா இவங்க கூட போகாதரா, உன்னால முடியாது, நீ போனா திரும்பி வரமாட்ட அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட பேசுறா. என்னை இத்தனை நாளாக பக்கத்துலேயே வச்சுட்டு என்னை எங்கேயுமே போக விடாமல் பண்ணுறேன், எனக்கு அது மூச்சு அடைக்குது. நான் சப்போஸ் நான் இங்கிலாந்து போகிறவில்ல செத்தா கூட எனக்கு சந்தோஷம் தான், என்னை ஒரு வைக்கிங் மாதிரி வாழ விடு. அவன் அது மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவள் வாயை மூடிட்டு போனா. இவங்க 2 பேருமே இங்கிலாந்து கிளம்ப ஆயத்தமானானுங்க. ராக்னார் ஐவரும் அதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு 3 கப்பலில் ஒரு 50 ஆளுங்களை போட்டு இங்கிலாந்துக்கு கிளம்புனாங்க. முதல் தடவையாக கப்பலில் போகிற ஐவருக்கும் வாந்தியும் மயக்கமும் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த புயலில் அவன் எங்கே விழுந்துட போறான்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பாய் மரத்தில் கட்டி போட்டுடுறான். ஒரு ராட்சச அலை வந்து கப்பலை துண்டு துண்டா ஆக்கி பாய் மரத்தெல்லாம் கிழிச்சு தூக்கி எறியுது. காலையில் அவங்க எல்லாரும் கண் முழிச்சு பார்க்கும்போது ஐவரும் ராக்னாரும் உயிரோட ஒரு கரையிலேருந்து எந்திரிக்கிறாங்க. புயல்ல இருந்து சில வீரர்கள் மட்டும்தான் தப்பிக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் அந்த புயல்ல இறந்து போயிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரியே தூங்கிட்டு இருந்த அவனுங்களோட ஆளுங்களையே ராக்னாரும் ஐவரும் சேர்ந்து எல்லாரையும் கழுத்தறுத்து போட்டு சாவடிச்சிடறானுங்க. அவனை மட்டும் தூக்கிக்கிட்டு ராக்னார் கிங் எக்பர்ட் அரண்மனைக்கு போய்கிட்டு இருந்தான். அதே நேரத்தில் கிங் எக்பர்ட் பையன் கரையோரமா கடந்த அந்த துணிகள் பொருள்கள்லாம் பார்க்கும்போது வைக்கிங்ஸோட கொடி கண்ணில் பட்டது. கிங் எக்பர்ட் பையன் அப்பவே கண்டுபிடிச்சிட்டான், சில வைக்கிங் வீரர்கள் நம்ம ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு. போற வழியில ராக்னார் அவன் மகன் கிட்ட ரொம்ப மனசு விட்டு சில அறிவுரைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். உனக்கு ஊனம் இருந்தாலும் உன் அண்ணன்கள்ட்ட இல்லாத வைராகியமும் புத்திசாலித்தனமும் உன்கிட்ட இருக்கு. உன்னோட கோவத்தை புத்திசாலித்தனமா பயன்படுத்தினா நீ பெரிய ஆளா வருவ அப்படின்ற மாதிரி அவனுக்கிட்ட சொன்னான். இத்தனை நாளா இது மாதிரி அட்வைஸ்கள் யாருமே அவனுக்கு சொன்னதில்லை. அந்த அட்வைஸ் எல்லாம் அவனுக்கு ரொம்ப புதுசா இருந்தது. கிங் எக்பர்ட் கேம்புக்கு வெளியே வந்ததும் ஐவரை கூப்பிட்டு நம்ம உள்ள போனதும் 2 பேரும் பிரிஞ்சிருவோம். அங்க என்ன நடந்தாலும் நீ கோவப்படாத, நீ சாதாரணமான ஊனமான எந்த விதத்துல அவங்களுக்கு பாதிப்பு வராத ஒரு ஆளு, ஒன்னால அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராதுன்னு அவங்க நம்பணும், அது மாதிரி தான் நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் இடுப்புல வச்சிருந்த கத்தியை அந்த பக்கம் தூக்கி போட்டுறான். ராக்னார் நடந்து போக ஐவர் தவழ்ந்து போக 2 பேரும் கேம்புக்கு வெளியே போய் நின்னாங்க. எல்லாரும் அவனை பார்த்துட்டு இருக்கும் போது ராக்னார் மட்டும் கையை தூக்கிக்கிட்டு அப்படியே நின்னான். 2 காவலர்கள் கிட்ட வந்து அந்த கேம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் கிங் எக்பர்ட் பையன் மட்டும்தான் இருந்தான், கிங் எக்பர்ட் இல்ல. கிங் எக்பர்ட் பையன் ராக்னாரை பார்த்ததுக்கு அப்புறம் அவனை அடிச்சு ஒரு பெரிய இரும்பு கூட்டுக்குள்ள போட்டு அடைச்சான். இங்க ராக்னார் ஊர்ல லகார்த்தா ராக்னாரோட பசங்க உபே சிகட் இவங்க 2 பேரையும் அவரோட இடத்துக்கே கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கிறார். அவங்க 2 பேரும் போதையில இருக்கும் போது அவங்கள ரூம்ல போட்டு பூட்டிட்டு லகார்த்தாவும் அவன் படையும் சேர்ந்து ராக்னார் ஊரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அங்கே ஆளுங்க யாருமே இல்லாத நேரத்தில் இந்த அட்டாக் நடந்ததால லகார்த்தா ரொம்ப ஈஸியாகவே ராக்னாரோட பிடிச்சிடுறா. இதுக்கு எல்லாம் ரூட் எடுத்து கொடுக்கறதே நம்ம டோர்வி தான். கொஞ்ச நேரத்திலே சண்டையை முடிச்சுட்டு அங்கே இருக்க ஆளுங்க எல்லாருமே லகார்த்தாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. ஏன்னா இது லகார்த்தாவோட பிறந்து வளர்ந்த ஊருன்றதால லகார்த்தாவுக்கு தான் இங்கே நிறைய சப்போர்ட் கிடைச்சது. அதனால ரொம்ப ஈஸியாகவே இந்த வாரம் வின் பண்ணிடுறா. அங்கே அவங்க எதிர்த்த கொஞ்சம் பேர் கூட லகார்த்தாவை பார்த்த அப்புறம் கையில் இருக்க கோடாலேயே தூக்கி போட்டுறானுங்க. அதுக்கப்புறம் ராணிமா வந்தாங்க. லகார்த்தா கூட சண்டை போடுற அளவுக்கு அவளுக்கு திறமை கிடையாது, அதனால என்ன நீ உயிரோட போக விட்டனா என் பசங்க ஒன்று நாளைக்கு பழி வாங்க வரமாட்டாங்க, நான் அப்படின்னு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஆஸ்லாங் சொன்னான். அதெல்லாம் அவள் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல. அவள் நடந்து போக ஒரு அம்பவனை விட்டு அவளை அங்கேயே சாகடிக்கிறாள். லகார்த்தா இத்தனை நாளா ராக்னாருக்காக தான் இவளை விட்டு வச்சிருந்தா. இவ ரொம்ப திமுறா பேசினதால மட்டும்தான் இந்த அட்டாக்கே பண்ணா. இப்போ லகார்த்தா ராக்னார் ஊரோட குயினா மாறுறா. பிடிச்சி வச்சிருந்த உபயம் சிகாடியும் அங்கேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க வேகமா அவங்க ஊருக்கு ஓடி வந்து பார்த்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது, அவங்க அம்மாவை லகார்த்தா கொன்னுட்டான்னு. உபய உள்ள பூந்து எல்லாரையும் அடிச்சு சண்டை போட்டாலும் லகார்த்தா ரொம்ப அமைதியா தன் ஆட்களை வச்சு அவனை கொல்லாம அவளை பிடிச்சா. உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க எல்லாருமே ராக்னாரோட பசங்க, இந்த சண்டை உங்க அம்மாவோட மட்டும்தான்,
அப்போ உபே நீ என்னை இப்ப கொல்லாம விட்டா அது உனக்கு தான் ஆபத்து, தயவு செய்து என்னை கொன்னுடு அப்படின்ற மாதிரி சொன்னான். அதே நேரத்துல பியான் தன்னோட கப்பல்களோட பிரான்ஸ் கடற்கரைக்கு வந்தடைஞ்சான். அவன் அந்த பிரான்ஸை தாண்டி ஆகணும்னா அந்த நாட்டோட பர்மிஷனை அவன் கேட்டாகணும். ரோலோவை பார்க்கறதுக்கு எல்லா கப்பல்களையும் நிறுத்திட்டு ஒரு கப்பல்ல மட்டும் போய் அவன்கிட்ட பர்மிஷன் கேட்க போனாங்க. ரோலோ அவன் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாத்தையுமே பியானுக்கு அறிமுகப்படுத்தி வச்சான். பியான் அவன் கையில இருந்த மேப்பை ரோலோக்கிட்ட கொடுத்து, நான் ஸ்பெயினுக்கு அட்டாக் பண்ண போறேன், உங்களோட பர்மிஷன் எனக்கு தேவை, அவன் வந்த நோக்கத்தை உடனடியா அவன்கிட்ட சொன்னான். ரோலோ எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் பியானை அவன் படைகளை வச்சு கைது பண்ண உத்தரவிட்டான். அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லா ஜெயில தான் இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில சிறையிலிருந்து பியானை அழைச்சிட்டு வர சொன்னான். அப்போ ரோலோ, நீ வச்சிருக்குது சின்ன மேப்பு, என்கிட்ட அதோட பெரிய மேப்பே இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு தான் ஒரு நாள் ஆயிடுச்சு, அதனாலதான் ஒரு நாள் ஒன்று உள்ள உட்கார வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மேப்பை காட்டினான். அதுக்கப்புறம் அவன் ஒரு கோரிக்கையை சொன்னான். உங்களுக்கு நான் இந்த பக்கம் பர்மிஷன் கொடுக்கணும்னா நானும் அவங்க கூட ரெய்டுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி கேட்டான். பியானுக்கு வேற வழி இல்லாம அவனையும் ஒத்துக்கிட்டான். ரோலோவும் இப்ப இவங்க கூட சேர்ந்து ரெய்டுக்கு கிளம்பினான். கொஞ்ச தூரம் தான் போனாங்க. பியான் அவன் பழைய கோவத்தை எதுவுமே மறக்கல. அதனால ரோலோவை காலில் கட்டி தண்ணிக்குள்ள இறக்கி விட்டுறான். ரெண்டு பக்கமும் கைதை வச்சுக்கிட்டு அவன் ஒரு 5 நிமிஷம் உள்ள முழுக விட்டான். அதுக்கப்புறம் அவனை மேல தூக்குறான். அப்போ ரோலோ சிரிச்சுக்கிட்டே அவன் பழி வாங்குறான்றது புரிஞ்சுக்கிறான். அவனும் சும்மா தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு சும்மா விளையாண்டதாக சொல்றான். ராக்னார் ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சி ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க. அங்கே கிங் எக்பர்ட் அவனை பார்க்க வந்தான். ராக்னாருக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க. ஆனா அவன் மகனை பார்த்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு எதுவுமே சாப்பிடாம அந்த கூண்டுக்குள்ளே இருந்தான். ஐவரை கூப்பிட்டு வந்து அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ராக்னார் சாப்பிட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் கிங் எக்பர்ட் அங்கே வைக்கிங் செட்டில்மெண்ட் ஆனவங்களை எல்லாரையும் கொன்னது என்னோட உத்தரவின் பேர்ல தான் அவன் உண்மையை ஒத்துக்கிட்டா. நீண்ட கால ஒரு வியூகம் அப்படின்ற மாதிரி எக்பர்ட் சொன்னான். நான் ரொம்ப நாளே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ ரிவெஞ்ச் எடுக்க வருவேன்னு, ஏன் நீ வரவே இல்லை அப்படின்னு கிங் எக்பர்ட் கேட்டா. அதுக்கு இதுவும் ஒரு நீண்ட கால வியூகம் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு ரெண்டு பேருமே ஒரு சர்க்காஸ்டிக்கா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ராக்னாருக்கும் அந்த மெர்சியா இளவரசிக்கும் பிறந்த ஒரு பையனை அழைச்சிட்டு வந்தாங்க. அவன் பேரு மேக்னஸ்ன்னு சொல்லி அவனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சான். ராக்னார் கிட்ட கூப்பிட்டு வந்து பார்த்துட்டு, நீ எனக்கு பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாது, எனக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இருந்ததே கிடையாது, நீ எப்படியே பிறந்திருப்ப அப்படின்னு சொன்ன போதுதான் கிங் எக்பர்ட்டுக்கு ஒரு விஷயம் புரியுது. மெர்சியா இளவரசி அவ உயிரை காப்பாத்திக்க பொய் சொல்லியிருக்கான்னு. கிங் எக்பர்ட்டும் ராக்னாரும் அப்படியே தண்ணி அடிச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராக்னாரை கூண்டுல இருந்து விடுவிச்சிடுறான். அவங்களோட வாழ்க்கையை பத்தி நிறைய பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் சாமி மரணத்தை பத்தி சொன்னா. அதுக்கு கிங் எக்பர்ட்டும், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அவன் என்னை விட்டுட்டு ஒன்னை தான் சூஸ் பண்ணான், அவன் நீ சரியா பாதுகாத்துக்கல அப்படின்னு சொல்லி கிங் எக்பர்ட் சொன்னான். அப்ப ஜூடியத் அவன் பையன் ஆல்ஃபர்டோட வந்த கொஞ்ச நேரத்திலே ராக்னாருக்கு தெரிஞ்ச போது இது சாமியோட பையன்னு. ஜூடியத்துக்கு ஒரே ஷாக்கு, எப்படா இவன் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சான்னு. ராக்னார் கடைசியா, எனக்கு நீ உன் கையால எனக்கு மரணத்தை கொடு அப்படின்னு கேட்கிறான். கிங் எக்பர்ட், என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப என்ன கிங் அலைகிட்ட ஒப்படைச்சிரு, அவனுக்கு என்ன கொலை பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொன்னான். உன்னை கொல்றதுக்கு பதில் நான் உன்னை விடுவிச்சிறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்னான். நான் இங்க வந்தது ஏற்கனவே என்னோட மகன்கள் எல்லாருக்குமே தெரியும், நீ என்ன நம்புறா நான் சொல்றதை செய். என்னோட மகன் ஐவரை ஒரு ஷிப்ல சேஃபா அவன் ஊருக்கு அனுப்பு. இதை நீ செஞ்சா உனக்கு கைமாறா அவன்கிட்ட கிங் எக்பர்ட் ஒரு ரொம்ப நல்லவர், அவர் ராக்னார் மரணத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றேன். எல்லாத்துக்கும் காரணம் கிங் அலே தான் அவன் சொல்லிடுவான். கிங் அலே தான் சிக்குவான். இதை நீ பயப்படாம நீ செய்ய உயிர் நண்பா அப்படின்னு அவன் கையை பிடிச்சி கேட்டான். அவனோட ஐடியாவுக்கு கிங் எக்பர்ட் ஒத்துக்கிட்டான். அவன் ஐவரை கூப்பிட்டு அனுப்புனா. ஐவரும் வந்தான். ஐவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் போது ஐவருக்கு அப்பதான் தெரிஞ்சது இவரோட மொத்த பிளானுமே. அதுதான் வழக்கம் போல ராக்னார் சம் அதர் ஐடியாஸ். அப்பதான் ராக்னார் அவனோட உண்மையான நோக்கத்தையே ஐவர்கிட்ட சொன்னான். எனக்கு இந்த வழியை விட்டா வேற வழியே தெரியல, நான் செத்தாதான் என் மகன்களுக்கு கோவமே வரும், கண்டிப்பா என்னோட மரணத்துக்கு என் பசங்க பழி வாங்குவாங்கன்னு தெரியும், நான் செத்ததுக்கு காரணம் யாருன்னு கேட்டா நீ கிங் எக்பர்ட்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்பினான். ராக்னாரோட பழி வாங்குற எண்ணம் எலா மேல கிடையாது, கிங் எக்பர்ட் மேலதான். அவன் மகன்களை கூப்பிட்டு பார்த்தா ஒரு பயலும் வரவே இல்லை. கடைசியில அவன் உயிரை கொடுத்து அவன் பழி வாங்குற எண்ணத்தை அவங்க உள்ள விதைச்சி இந்த மொத்த ராஜ்யத்தையும் காலி பண்றது தான் அவனோட பிளானே. அவனோட பிளானு எலாவை போட்டு தள்ளுறது கிடையாது, கிங் எக்பர்ட்டை போட்டு தள்ளுறது தான். அவனோட மகன்களுக்கு இந்த ரிவெஞ்ச் எண்ணத்தை மனசுல விதைக்க தான் அவனோட உயிரை கொடுத்து இந்த விஷயத்த பண்றான். இந்த மொத்த பிளானையும் ஐவர்கிட்ட சொல்லி அவனை பத்திரமா துறைமுகத்துக்கு அனுப்புறான். ஐவரும் அழுதுகிட்டே கப்பல்ல ஏறுறான்.
அவன் துறைமுகத்துக்கு ஏத்துற டைம்லயே கிங் ராக்னார் சாமியோட பையன் ஆல்ஃபர்ட் அங்க நின்றுகிட்டு இருந்தா அவனை கூப்பிட்டு அவன் கழுத்துல போட்டிருந்த அந்த சில்வர் டாலரை இதுக்கப்புறம் நீ தான் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கழுத்திலே போட்டு விட்டான். ஒரு பெரிய இரும்பு கூண்டில் ராக்னாரை அடைக்கப்பட்டு கிங்காலே ஊருக்கு கொண்டு போனாங்க. நூற்றுக்கணக்கான வீரர்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனாங்க. 2 நாள் பயணத்துக்கு அப்புறம் ராக்னார் கிங்காலே ராஜ்யத்துக்குள்ள வந்தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி ராக்னார் அவனோட ராஜ்யத்தை சூர்யான அவமானத்தை போக்குறதுக்கு ராக்னாரை துண்டு துண்டா வெட்டுவேன்னு சபதம் எடுத்திருந்தான். இப்போ அவனோட ஆசை நிறைவேற போகுது. கூண்டுல அடைப்பட்ட இந்த ராக்னாரை கூண்டுகளை தூக்கி நிறுத்த சொல்லி கீழே இருந்து சில வீரர்களை ஈட்டியால குத்த வச்சான். அது மட்டும் நிக்காம கீழே நெருப்பை பத்த வச்சு விட்டு அவனை உயிரோட வாட்டிக்கிட்டு இருந்தான். சத கருகிற சத்தம் தூரத்துல வரைக்கும் கேக்குது. ஒரு நாள் முழுக்க இந்த சித்திரவதையை அவன் பண்ணான். இவ்வளோ கொடுமை பண்ணியும் ராக்னார் ஒரு சத்தம் கூட போடாம எல்லா வழியும் தாங்கிக்கிட்டே இருந்தான். அவ்வளோ சித்திரவதைக்கும் ராக்னார் சத்தமே போடாம இருந்ததை பார்த்து கிங் ஏலேக்கு இன்னும் கடுப்பாகுது. அவன் காலில் விழுந்து கெஞ்சணும்னு ஆசைப்படுறான். ஆனா ராக்னார் ஒரு சத்தம் கூட போடல, எந்த கூப்பாடும் போடல. கோவத்துல கிங் ஏலே தன் கத்தியை வச்சு அவனோட நெத்தியில ஒரு சிலுவை குறி போட்டு அவனை இன்னும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். அப்ப அவன் வாயிலே ஒன்று முனகுனா என்னன்னு கிட்ட போகும் போதுதான் ஒரு விஷயம் ஒன்று சொன்னான். இந்த வயசான பண்ணி எவ்வளவு வேதனையில சாகுதுன்னு என்னோட சின்ன குட்டிகளுக்கு தெரிஞ்சா அது எப்படி அலரும் தெரியுமா அப்படின்னு சொன்னான். இறுதி நேரத்துல ராக்னாரோட பழைய வாழ்க்கை அவன் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. ராக்னார் அந்த இரும்பு கம்பியில தொங்கிட்டு இருக்கும் போது கீழே மாறு வேஷத்துல கிங் எக்பர்ட் அவனை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கூண்டுக்கு கீழே ஒரு பெரிய பள்ளத்தை நோண்டி அதுல நிறைய விஷப்பாம்புகளை விட ஆரம்பிச்சாங்க. ராக்னார் தன்னோட கடைசி வார்த்தைகளை உணர்ச்சி வசத்தோட சத்தமா சொல்ல ஆரம்பிச்சான். என்னோட மரணம் என் மகன்களை பழி வாங்குற கோவத்தை அதிகரிக்கும். நான் சாகிறதுல எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. என்னோட கடவுள்கிட்ட இன்னைக்கு ராத்திரி நான் அவன் கூட உட்காந்து சரக்கடி பண்ணா அப்படின்ற மாதிரி இன்னமும் தைரியமா பேசிக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த கூண்டு திறக்கப்பட்டது. ராக்னார் அந்த பெரிய குழிக்குள்ள விழுந்தான். பாம்பு ராக்னாரை கடிச்சும் கிழிச்சு போட்டாலும் ராக்னார் ஒரு சத்தம் கூட போடாம அவன் கண்ணை மூட்டினா. ராக்னார் என்ற பெரிய சகாப்தம் இந்த இடத்துல முடியுது. ராக்னார் செத்ததுக்கு அப்புறம் கிங் ஏலே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தான். ஆனா கொஞ்ச நாள்ல ராக்னார் பசங்க இங்கிலாந்து மண்ணை நாசம் செய்ய போறாங்கன்னு அவனுக்கு அப்ப தெரியாது. கிங் ஏலேவுக்கு என்ன மாதிரி தண்டனை வெயிட் பண்ணிட்டு இருக்குன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராக்னார் இறந்த நேரத்துல அவன் ஊர்ல பயங்கரமான சூறாவளி காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. பியானுக்கு ராக்னாரோட கடைசி வார்த்தைகள் அசரீதியா கேட்டுக்கிட்டே இருக்கு. அவனுக்கு தலைமையில ஓடினோட காகங்கள்லாம் பறக்கிறதையும் அதோட பலமான சத்தத்தையும் அவனால கேட்க முடியுது. அதே போல கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு கண் இல்லாம ராக்னார் ஊருக்கு போய் அவனோட எல்லா பசங்கள்ட்டையும் அந்த ஆளு ராக்னார் இறந்த விஷயத்த சொல்றான். அது அவங்க கும்பிடுற ஓடின் கடவுளா கூட இருக்கலாம். லகார்த்தா இப்ப ராக்னார் ஊரு ரொம்ப செழிப்பா இருக்கிறதால அந்த ஊரை சுத்தி பாதுகாப்பு சுவர் எழுப்பணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்ப பேசிட்டு இருக்கும் போதுதான் ஐவர் அவனோட இரும்பு குச்சியை வச்சுக்கிட்டு அப்படியே தவந்துக்கிட்டு அந்த சபைக்குள்ள வந்தான். அவன் கண்ணுல அப்படி ஒரு குலவெறியோட வந்தான். அவங்க அம்மா இறப்புக்கு கண்டிப்பா உன்னை பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு ஒத்தைக்கு ஒத்த வான்னு சொல்லி லகார்த்தா கிட்ட சண்டைக்கு கூப்பிடுறான். ஆனா லகார்த்தா அந்த சவாலை மறுத்துடுறா. அன்னைக்கு ராத்திரி லகார்த்தா தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் கேட்டு எந்திரிக்கும் போது ராக்னார் அவன் வீட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி பார்த்தா. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த உருவம் மறைஞ்சு போகுது. உடனே அவ அந்த தீர்க்கதரிசிட்ட போய் ராக்னார் உயிரோட இருக்காரா அப்படின்னு கேட்டா. அதுக்கு அந்த தீர்க்கதரிசி ராக்னார் வலாலாக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாரு. பியான் ரெய்டை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ஊருக்கு திரும்பினா. போற வழியில ரோலவை பாரிஸ்ல இறக்கி விட்டான். தானும் ராக்னார் கொலைக்காக பழி வாங்கணும்னு ஆசைப்படுறதா சொன்னா. அப்ப யாருமே அவனை ஏத்துக்கல. அப்ப ரோலோ, நீங்க யாராவது பாரிஸ்ல விவசாயம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா என் ராஜ்யத்துக்கு வரலாம், எப்பவுமே என் கதவுகள் திறந்திருக்கும் அப்படின்னு சொன்னா. அங்க இருக்க யாருமே அதுக்கு ஓகே சொல்லல. அவங்களோட அகராதியில ஒன்ஸ் அ துரோகி ஆல்வேஸ் அ துரோகி. அவங்க அம்மா மரணத்துக்கு பழி வாங்குறதுக்காக ஐவரும் உபேவும் லகார்த்தாவை கொலை பண்ணதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தானுங்க. அப்போ ஒரு நாள் லகார்த்தா சபையில பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு சில ஆளுங்க உள்ள போந்து எல்லாரு கழுத்திலையும் கத்திய வைக்க ஆரம்பிச்சாங்க. சுத்தியும் அவளை அட்டாக் பண்ணதுக்கு நிறைய பேர் உள்ள வந்த மாதிரி தெரிஞ்சது. அப்ப லகார்த்தாவும் சண்டை போறதுக்கு வாழை எடுத்தா. உபேவும் தன்னோட கோடாலை எடுத்து சண்டை போட போகும்போதுதான் திடீர்னு கதவை திறந்துட்டு உள்ள பியான் வந்தான். பியானை அங்க எதிர்க்கிறதுக்கு அங்க இருக்க யாருக்குமே தைரியம் வராது. உபே அவனை பார்த்தது உடனேயே அவனோட கோடாலியை நைஸா கீழே வச்சிடுறான். ஐவர், எங்க அம்மாவை தேவையில்லாம கொண்டுட்டா கண்டிப்பா அவளை நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொன்னா.
அப்ப பியான், நீ எங்க அம்மாவை கொன்னனா நானும் அதே தான் செய்ய வேண்டியது இருக்கும். நம்ம மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறதுக்கு பதில் நம்ம அப்பாவோட மரணத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் இது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்ப உபே இந்த விஷயத்துக்கு சம்மதிச்சாலும் ஐவர் மட்டும் நான் எப்ப இருந்தாலும் லகார்த்தாவை பழி வாங்குன்னு சொல்லிட்டு போனான். ஐவரால நடக்க முடியாதுன்றதுக்காக ஃப்ளோக்கி ஐவருக்காகவே அழகா ஒரு சேரியட் ஒன்று செஞ்சு கொடுத்தான். அதை ஐவர் பார்த்துன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு வாட்டியா சேரியட்ல ஏறி யாரு உதவி இல்லாம வேகமா காத்துல பறந்தான். பியான் தலைமையில ஒரு பெரிய கப்பல் படை இங்கிலாந்தை நோக்கி கிளம்புச்சு. அவன் முதல் அட்டாக் கிங் எலைவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிங் எக்பர்ட் பக்கம் போறதா முடிவு பண்ணாங்க. இங்க வைக்கிங்ஸ் வந்துட்டாங்கன்ற செய்தி கிங் எலாக்கு வந்து சேருது. என்ன ஒரு 100 ஆளுங்களை கூப்பிட்டு வந்திருப்பானுங்க பிஸ்கோத் ஆர்மி நினைச்சிட்டு இவன் ரொம்ப அசால்ட்டா தான் இருந்துட்டான். அவனும் தைரியமா வந்து அந்த குன்று மேல ஏறி நம்பிக்கையோட நிக்கிறான். அவன் நினைச்ச மாதிரியே ஒரு 100 பேர் தான் வந்த மாதிரி தெரிஞ்சுது. அதை பார்த்துட்டு ஒரு அசால்ட்டா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இந்த ஆர்மியை நொடி பொழுதுல காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சா. ஆனா இன்னொரு சைட்ல இருந்து பார்த்தா ஃப்ளோக்கி இன்னும் ஒரு 500 பேரோட வரான். இன்னொரு பக்கம் ஐவர் அந்த சேரியட்ல எடுத்துக்கிட்டு ஒரு 500 பேரோட வரானுங்க. அவன் படையோட 100 மடங்கு ஜாஸ்தியா இருக்க மாதிரி தெரியுது. அப்ப பக்கத்துல இந்த பிஷப் கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா இனிமேலுக்கு நம்மள அந்த கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. ஒத்தால அடிச்சதுக்காக இத்தனை பேர் என்ன சாவடிக்க வெறி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நினைச்சிருப்பான். கிங் எலைவை அடிச்சு ஐவரோட அந்த சேரியட்ல தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. அவங்க அப்பா எங்க இறந்தாருன்னு பசங்க கேட்டானுங்க. அந்த இடத்த சொன்னதுக்கு அப்புறமே அந்த இடத்துக்கு அவனை அழைச்சிக்கிட்டு போனாங்க. அவங்க அப்பா செத்த இடத்துல ஒரு எலும்பு கூட இல்லாம இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. அவங்களுக்கு இன்னும் அந்த கோபம் ஜாஸ்தி ஆகுது. அப்போ ஃப்ளோக்கி கிங் எலாட்ட போயிட்டு உன்னோட கடவுள் ஒரு கார்பெண்டர் தானே, நானும் ஒரு கார்பெண்டர் தான், நான் என்ன செய்ய போறேன்னு பாடுறான்னு சொல்லி அவன் 2 கையிலையும் ஆணி அடிச்சு அப்படியே தொங்க விட்டானுங்க. வைக்கிங்ஸோட அந்த கொடூரமான பிளட்டிகள் தண்டனையை அவனுக்கு நிறைவேற்றணும்னு சொல்லி அவன் உயிரோட இருக்கும் போதே கோடாலியால் அவன் முதுக பிளந்து அவன் சதைகளெல்லாம் கிழிச்சு அவனை அப்படியே மரத்துல கட்டி தொங்க விட்டானுங்க. அடுத்தது கிங் எக்பர்ட் ஊருக்கு தான் கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்ப இவங்க ஒரு பிஷப் அடிச்சு துரத்தி விட்டுருப்பாடுங்க. அந்த பிஷப் கிங் எக்பர்ட் அரண்மனையில போய் நின்னா. அவங்க எவ்வளவு பெரிய படை அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கேட்டாங்க. அவனால எதுவுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் உன்னியோடு மட்டும் தான் சொன்னா, ஒரு புல் தரல எத்தனை புல் இருக்குன்னு எனக்கு எப்படி ராஜா தெரியும், அந்த அளவுக்கு அது பெரிய படை அப்படின்னு அவன்கிட்ட சொன்னான். அப்பதான் எக்பர்ட் பையன் சொன்னா, நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த ஐவரை அவன்கிட்ட விடுவிக்காதீங்க, நம்ம நாட்டுக்கே பிரச்சனையாகுது, அவனை இங்கே போட்டு தள்ளுங்கன்னு சொன்னேன். நீங்க தான் நட்பு மண்ணாங்கட்டின்னு சொல்லி அவனை விட்டீங்க. இப்ப நம்ம ராஜ்யத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வருதுன்னு கிங் எக்பர்ட்டை இவன் திட்ட ஆரம்பிச்சிடறான். இப்ப அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல, இப்ப என்ன பண்ணலாம் அதை பத்தி மட்டும் பேசுன்னு கிங் எக்பர்ட் சொன்னான். அதுக்கப்புறம் மெர்சியாவோட படைகளையும் இன்னும் 2 நாடுகளோட படையை எடுத்துக்கிட்டு அவங்களை அட்டாக் பண்ணதுக்கு ரெடியா இருந்தாங்க. இங்க வைக்கிங் படை பழி வாங்குறதுக்காக ரொம்ப வேகமா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப அவனுக்கு ஒரு செய்தி வருது, நம்ம படையோட எதிரி படை அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியுது. அப்பதான் ஐவர் ஒரு வித்தியாசமான யோசனை சொன்னான். நம்ம முதல்ல நாளைக்கு எங்க சண்டை செய்ய போறோமோ அந்த இடத்த ஒரு வாட்டி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு பியானு உபேலாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நம்ம எப்பயும் போல நேரடியாக போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. முன்னாடி நம்மள்ட்ட சின்ன படம் இருந்தது, நீங்கள் ஷீல்டு வால்லாம் போட்டு அட்டாக் பண்ணிடுதீங்க. இப்போ நம்மள்ட்ட பெரிய படம் இருக்கு. ஸோ பிளானை நம்ம மாற்றி தான் ஆகணும். நம்ம அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த போரை நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னான். இந்த பிளான் ஜெயிச்சா அது நல்ல பிளான், தோத்தா கெட்ட பிளான், வா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பியானும் ஐவரும் அந்த இடத்த பார்க்க போனாங்க. அடுத்த நாள் 2 படைகளும் ஒரு திறந்த வெளியில சந்திக்கிறாங்க. வைக்கிங்ஸ் ஒரு 3000 பேர்கிட்ட இருப்பாங்க. ஆனா கீழே இங்கிலாந்து படை பார்த்தா இன்னும் 4000 பேருக்கு மேல இருக்கிறதா தெரியுது. 2 படைகளும் மோதிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு வைக்கிங்ஸ் படை திரும்பி போகுது. திரும்பி போறத எக்பர்ட் பையன் பார்க்கறான். அவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, இவனுக்கு என்ன படையை பார்த்துன்னே பின்வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாலே தொடர்ந்து அவங்களை ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்றதுக்கு பிளான் பண்ணான். கிங் எக்பர்ட் பையனும் அந்த மலை மேல ஏறி போய் பார்க்கறான். இங்க வைக்கிங்ஸ் யாருமே இல்லை. அவனுங்க எல்லாருமே ஒரு காட்டுக்குள்ள ஓடி போயிடுறானுங்க. அவன் சுத்தி பார்க்கறான். பார்த்தா பின்னாடி ஒரு 500 பேர் வந்து நிக்கிறானுங்க. அந்த படையை இவன் திருப்பி துரத்திட்டு போய் பார்த்தா திருப்பி அவனுங்க பின்வாங்கி போயிடுறானுங்க. அவனுக்கு என்ன பண்றதுன்னே குழப்பமா இருந்து திடீர்னு பார்த்தா 2 சைடுமே காடு மாதிரி இருந்ததால அந்த காட்டுக்குள்ள வந்து ஒரே அம்பு மலையா வந்து இவங்க வீரர்களை நிறைய பேரை கொண்டு குவிக்கிறானுங்க. இவனுக்கு எல்லாம் ஷீல்டு வால்லாம் போட்டு கொஞ்ச நேரம் மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்பு வர்றது கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு.
அப்ப எக்பர்ட் பையன் மட்டும் அந்த காட்டுக்குள்ள போய் பார்த்தா யாருமே கிடையாது. திருப்பி என்னடான்னு பார்த்தா திருப்பி ஒரு படை மலை மேல நின்றுட்டு வாங்கடான்னு கூப்பிடுறானுங்க. ஐவரும் ஃப்ளோக்கிங் மட்டும் சிரிச்சுக்கிட்டே பின்வாங்கினானுங்க. கிங் எக்பர்ட் பையன் செமையா டென்ஷன் ஆயிட்டு இந்த காட்டு மிராண்டி கூட்டம் நம்மள குரங்கு மாதிரி அலைய விடுறானுங்க, இவனுக்கு என்னடா பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இவன் ஒரு புத்திசாலித்தனமா ஒரு யோசனை பண்ணான். அவனுங்களோட கப்பல் எல்லாத்தையுமே துறைமுகத்தில் தான் நிறுத்தி வச்சிருப்பானுங்க. நம்ம அந்த கப்பல் பக்கம் போயிட்டு அந்த கப்பல் எல்லாத்தையும் அழிச்சிருவோம், ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அங்கேதானே வந்தாகணும், போட்டு காலி பண்ணிடலான்னு பிளான் பண்ணி அவனுங்க துறைமுகத்துக்கு போறானுங்க. அவங்க போறதை பார்த்துக்கிட்டே இருந்தா திடீர்னு பார்த்தா ஃப்ளோக்கி சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. அது இல்லாம ஐவரும் சேர்ந்து சிரிக்கிறான். அப்பதான் தெரியுது இவங்க 2 பேருமே இந்த பிளானை தான் போட்டு ஒர்க் பண்ணிருக்காங்களேன்னு. 2 வாட்டி அலக்கழிச்சோம்னா அவனுக்கு கண்டிப்பா நம்ம கப்பல்கள் இருக்க இடத்துக்கு தான் போவானுங்க, அவனுல வச்சு செஞ்சு விட்டுறலான்றதான் இவங்க பிளானே. இவங்க எல்லாமே துறைமுகத்தை நோக்கி போயிட்டு இருந்தானுங்க. அப்ப 2 பக்கமும் மலைப்பகுதி தான். அப்ப மேல இருந்து மறுபடியும் ரொம்ப ஈஸியா அம்புகளை விட்டு கொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் மொத்த படையும் மிச்சமா இருந்த ஆளுகளை விட்டு அடிச்சு ஓட விட்டானுங்க. இந்த போரை கிட்டத்தட்ட அவங்க ஈஸியாவே ஜெயிச்சிடறானுங்க. அப்பதான் எல்லாருமே பயந்து ஓடி போனதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பியான் மட்டும் தான் சொன்னா, நம்மளோட இலக்கு கிங் எக்பர்ட் தான், அவனை பிடிக்காத வரைக்கும் இந்த போர் இன்னும் முடியல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த மொத்த படையும் கிங் எக்பர்ட் அரண்மனைக்கு போகலான்னு முடிவு பண்ணாங்க. கிங் எக்பர்ட் பையன் மிச்சம் இருந்த படைகளை கூட்டிக்கிட்டு திருப்பி அரண்மனைக்கே வந்தா. தான் போர்ல தோத்த விஷயத்த சொல்லி அங்க இருக்க மூட்டை முடிச்சுக்கலாம் கட்ட சொன்னான். வைக்கிங்ஸ் கண்டிப்பா இந்த அரண்மனையை அட்டாக் பண்ண வருவாங்க, முடிஞ்ச வரைக்கும் இங்க இருந்து எல்லாரும் கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த கேம்பை விட்டு கிளம்ப சொன்னாங்க. அப்ப கிங் எக்பர்ட் மட்டும், நான் இங்கே தான் இருக்க ஆசைப்படுறேன், நீங்க எல்லாம் இங்கேருந்து போங்க, அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக அவன் மகன் கிட்ட இது கடவுளோட விருப்பம்னு சொல்லி அவனோட சிம்மாசனத்தை அவரோட பையனுக்கே எழுதி கொடுக்குறாரு. அப்போ பிஷப் உதவியோட அவனோட பையனை அதிகாரப்பூர்வமா இந்த ராஜ்யத்துக்கும் மெர்சியா ராஜ்யத்துக்கும் ராஜாவா ஆக்குறாரு. அதுக்கப்புறம் எல்லாரையும் நகரத்தை விட்டு வெளியேற உத்தரவிடுறாரு. கண்டிப்பா இவன் ஓடி போனானா வைக்கிங்ஸ் அவங்கள துரத்திக்கிட்டு வருவாங்க. அப்ப துரத்திக்கிட்டு வரும்போது இங்க இருக்க மக்கள் எல்லாரையும் அவங்க சாகடிக்க வேண்டியது இருக்கும். அதனால இந்த ஊரை காப்பாத்துறதுக்கு அவரு மட்டும் தனியா சாக தயாரானாரு. அதுக்கப்புறம் பிஷப்பும் அவங்க கூட போறதுக்கு மறுத்துட்டு 2 பேருமே கையில ஒரு வைன் கிளாஸோட அந்த சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வைக்கிங்ஸ் படைகள் கிங் எக்பர்ட் அரண்மனைக்கு வந்து சேருது. உள்ள வந்து பார்த்தா அந்த இடமே விரிச்சோடி கிடக்கு, யாருமே கிடையாது. அங்கே உள்ளெல்லாம் போய் தேடி பார்க்குறாங்க, எந்த ஆட்களும் இல்லை. கையில் கிடைக்கிற பொருள்லாம் எடுத்துக்கிறாங்க, மற்ற இடத்தெல்லாம் கொளுத்தி போடுறானுங்க. கிங் எக்பர்ட்டும் பிஷப்பும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு தான் இருக்கானுங்க, ஆனால் யாருமே அந்த பக்கமே போகலை. இந்த வைக்கிங்ஸ் எவனுமே கண்டுபிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவரே வெறுத்து போயிட்டு அப்படியே மது போதையில் தள்ளாடிக்கிட்டே வந்து அந்த வைக்கிங்ஸ் கூட்டத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அப்போவே அவனை கொல்லலான்னு சொன்னாங்க, ஆனால் பியான் இப்போ அவனை கொல்ல வேணான்னு சொல்லி தடுத்தான். ராக்னார் எப்படி ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்களோ அதே போல கிங் எக்பர்ட்டையும் ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு வச்சாங்க. அவனை தலைக்கு மேல கட்டி தொங்க விட்டுட்டு அவனை எப்படி கொல்லலாம் அப்படின்றத இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஐவர் இந்த ஆளு தான் நம்ம அப்பாவை கிங் அலே கிட்ட கொடுத்து அனுப்புனான், அதனால கிங் அலேவை எப்படி சாகடிச்சோமோ அதே போல பிளட் ஈகல் தண்டனை தான் இந்த ஆளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறான். இவனை கொல்றது நம்மளுக்கு பெரிய விஷயம் கிடையாது, ஆனா அப்பாவோட ஆசையை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு பியான் நினைக்கிறான். இவங்க இப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் கிங் எக்பர்ட், நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசலாமா அப்படின்னு கேட்டா. என்னடான்னு கேட்டா, ராக்னார் ஆசைப்படி நீங்க இங்க செட்டில்மெண்ட் ஆகணும்னா நான் தான் இந்த நாட்டோட ராஜா, நான் நினைச்சேன்னா அது என்னால பண்ண முடியும். நீங்க ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சு அந்த இடத்துல குடியேறதுக்கும் நாங்களே எழுதி கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னான். சரி இவ்வளவு பேசுறியே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த ஒத்துங்க, அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு பியான் கண்டிப்பா சொல்லிட்டான், நீ எங்க அப்பாவை சாவடிச்சிருக்க, உன் மரணன்றது நிச்சயம், அதை தவிர்த்து நீ வேற எது வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு கிங் எக்பர்ட், என்னோட மரணம் எப்படி நடக்கும்ன்றத நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு பியானும் ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு பிஷப்பை கூப்பிட்டு ப்ராப்பரா அவங்க ஈஸ்ட் ஏஞ்சலியா அப்படின்னு ஒரு இடத்த ராக்னார் சன்ஸுக்கு அவன் எழுதி கொடுத்தான். அவர் எப்பவுமே ஸ்விம்மிங் பூல்ல தான் ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருப்பாரு, அதனால அவனோட வெயினை அறுத்துக்கிட்டு அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துடுறான். இங்க ராக்னார் பசங்களுக்கு தெரியாது எக்பர்ட் இதுலயும் ஒரு ராஜதந்திரம் பண்ணிட்டு இருக்கான்னு. ஏன்னா எக்பர்ட் ஏற்கனவே அவனோட ராஜா பதவியை அவனோட பையனுக்கு கொடுத்துட்டான். இப்ப இவரு ராஜா இல்ல, அதனால இவருக்கு எந்த ஒரு நிலந்தர அதிகாரமும் கிடையாது. இப்ப இவரு போட்ட கைதுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை. இது எக்பர்ட் அவன் உயிரை கொடுத்து செஞ்ச கடைசி சூழ்ச்சி. மற்ற எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப விரும்பின அந்த ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்து அவனோட கையை அறுத்துட்டு தன்னோட கடைசி நேரத்தை அப்படியே உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்கான். சண்டையில ஜெயிச்ச வைக்கிங்ஸ் அப்படியே
ஒரு பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இனிமேல் என்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அப்ப பியான் ராக்னார் ஆசைப்பட்டபடி நம்மளுக்கு இங்க லேண்ட் கிடைச்சிருக்கு, நம்ம நிறைய பேரை இந்த இடத்துல செட்டில்மெண்ட் பண்ண சொல்லி ஃபார்மிங் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொன்னான். நான் அப்படியே ரோம் ஸ்பெயின் சுத்திட்டு இருக்க போறேன், என் கூட விருப்பம் இருக்கவங்க யார் வேணா வரலாம் அப்படின்னு சொன்னான். அப்ப அராலோட தம்பி மட்டும் கையை தூக்கிட்டு நான் உங்க கூடவே வரேன்னு சொன்னான். பட் ஐவர், நான் ஒரு வைக்கிங், நான் விவசாயம் எல்லாம் செஞ்சுட்டு இந்த ஏர்லாம் உழுதுட்டு இருக்க மாட்டேன், என்னோட தலைமையில இந்த மொத்த இங்கிலாண்டையே ரெய்ட் பண்ணி என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கு சிக்வர்ட் அவன் கால் ஊனத்தை கேலி பண்ணி, நீ எல்லாம் ஒரு படைத்தளபதி, அது உன் கீழே வேற நான் ஒர்க் பண்ணணுமா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா இல்லையானே தெரியல அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு கோவத்துல அவன் கட்டுப்பாட்டை இழந்து கையில இருந்த கோடாலியை தூக்கி சிக்வர்ட் மேல ஏறிறா. அது அவன் நெஞ்சிலே பட்டு கொஞ்சம் தடுமாறி அதே இடத்துல விழுந்து இறந்து போகிறான். சீசன் 4 இதோட முடியுது. சீசன் 5 and 6ல ராக்னார் பசங்க அவங்களுக்குள்ளாவே ஒருத்த மாத்தி ஒருத்த சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு சாகுறானுங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இந்த அடுத்த 2 சீசனுமே கொஞ்சம் போர் தான். ராக்னார் இறந்து பசங்க பழி வாங்குறதோட இந்த கதையை முடிச்சிருந்திருக்கலாம். தேவையில்லாம இன்னும் 40 எபிசோடு இழுத்து கதையை ரொம்ப போர் அடிக்க வச்சுட்டானுங்க. இந்த வைக்கிங் சீரியஸை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஏதாவது நல்ல மூவிஸ் ஆர் சீரியஸ்க்கு போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். இட்ஸ் ஜிகே.